ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். யாராவது எங்கள் மத்தியிலே புதிதாய் வந்திருப்பிருந்தால் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்னவென்றால் நெருக்கடியில் நம்பிக்கை. நெருக்கடி நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் இயேசு மேல வைத்திருக்கிறோம். கடந்த வாரம் கர்த்தருடைய சமூகத்திலே நான் காத்திருந்து ஒரு வார்த்தைக்காக காத்திருந்த போது அநேக வார்த்தைகள், அநேக வசனங்கள் என் மனதில் வந்தது. ஆனாலும் இந்த சங்கீதம் 27:3 இருக்கிற இந்த ஒரே ஒரு வாக்கியம், ஒரே ஒரு சின்ன வாக்கியம், இதிலே நான் நம்பிக்கையாயிருக்கிறேன். சங்கீதம் 27:3 வசனத்திலே இந்த ஒரு சின்ன வசன பகுதி இருக்கிறது. இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அந்த ஒரு வாக்கியத்தை படித்த பிறகு வேற எந்த ஒரு வசனத்தையும் என்னால் தியானிக்க முடியவில்லை. ஆவிலே நான் உணர்ந்தேன், இதுதான் இன்றைக்கு நமக்கு செய்தியாக கர்த்தர் தர இருக்கிறார் என்பதை ஆவிலே உணர்ந்து நான் உங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை திருப்பி இந்த 27வது சங்கீதம் முழுவதுமாக நாம் வாசிப்போம். கூடுமானால் நாம் எழுந்து நின்று எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதம் 27 நாம் வாசிப்போம். நீங்கள் ஒருவேளை கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியாக நாம் எழுந்து நின்று வாசிக்கலாம். சங்கீதம் 27. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞனுமாகி கொள்ளாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணியின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீ கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோ தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. அல்லேலூயா. உட்காரலாம். ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சங்கீதம் 27:3 வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். சங்கீதம் 27:3 வசனம், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். In this will I be confident. இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீது இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் சொல்றாரே, எதிலே அவருடைய நம்பிக்கை இருந்தது? தாவீதுடைய நம்பிக்கை எதிலே இருந்தது? இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவருடைய நம்பிக்கை எதில் இருந்தது? இதை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை துவக்கும் போது ஒரு பெரிய மன உறுதியோடு கூட, தைரியத்தோடு கூட, ஒரு பாதுகாப்பின் நிச்சயத்தோடு கூட இந்த சங்கீதத்தை துவக்குகிறார். முதலாவது வசனத்தை நீங்க அதை பார்த்தீங்கன்னா, கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமா, மன உறுதியோடு கூட, திட நம்பிக்கையோடு கூட இந்த சங்கீதத்தை அவர் துவக்குகிறார். ஆனால் திடீரென்று 7வது வசனத்திலே அவருக்குள்ளே ஒரு பயம் உண்டாகிறது. 7வது வசனத்துக்கு வரும்போது இயற்கையாக அவருக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. 7வது வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும் ஆண்டவரே. நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிற இந்த சங்கீதக்காரர் 7வது வசனம் ஓதும்போது கொஞ்சம் கலக்கம் உண்டாகிறது, பயம் உண்டாகிறது, ஒரு திகில் உண்டாகிறது. தன்னை சுற்றியில் இருக்கிற சத்துருக்களை யோசிக்கும் போது அவர் பயத்தினாலே பீடிக்கப்படுகிறார். உடனே தேவனை நோக்கி அவர் கதறுகிறார், தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். எனக்கு அருமையான சபையாரே, நாமும் கூட அநேக சமயங்களிலே ரொம்ப தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அசைக்கப்படுவதில்லை, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அப்படியெல்லாம் தைரியம் இருக்கிறது. ஆனால் சில சமயங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியத்தை இழந்தவராக ஒரு தடுமாற்றத்துக்குள்ளே, ஒரு பயத்துக்குள்ளே கடந்து போகிற ஒரு சூழ்நிலை, குறிப்பாக ஒரு வியாதி நம்முடைய சரீரத்தில் வந்து பிடிக்கும் போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை சந்திக்கும் போது, ஒரு பண நெருக்கடியை சந்திக்கும் போது, ஒரு தோல்வியை சந்திக்கும் போது ஒரு விதமான பயம் நம்மை பிடிக்கிறது. இந்த காலவெளியிலே அப்படிப்பட்ட பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். சில சமயத்தில் விசுவாச வார்த்தைகள், ஆனா பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது விசுவாசம் கொஞ்சம் தடுமாடுகிற ஒரு நிலைமைக்குள்ளாய் கடந்து போகிறோம். அந்த தைரியம் நம்ம விட்டு போகிறதாக உணர்கிறோம். அந்த நம்பிக்கை நம்ம விட்டு போகிறதாக உணர்கிறோம். கர்த்தர் ஏன் மௌனமா இருக்கிறாரு? கர்த்தர் ஏன் என் பட்சத்தில் இன்னும் கிரியை செய்யல? என்னுடைய ஜெபம் கேட்கப்படாததாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பயம் வருகிறது. அப்படிப்பட்ட இடத்தை தான் இன்னைக்கு ஆவியானவர் பேச விரும்புகிறார். ஆமென். ஒரு சின்ன மகள் தன் தகப்பனை பார்த்து, அப்பா, உங்களுக்கு மாடுனா ரொம்ப பயமா அப்படின்னு. அப்பா மகளை பார்த்து, என்னம்மா நீ சொல்ற? நான் என்னைக்கு நான் மாடுகளுக்கு பயந்து இருக்கிறேன்? அதெல்லாம் எனக்கு பயம் கிடையாது. பூச்சி பயமா உங்களுக்கு? இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு பயம் கிடையாது. ஆமா, நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க, அம்மாவுக்கு மாத்திரம் எப்படி பயப்படுறீங்க? சில கணவன்மார்களுக்கு மனைவினா அவ்வளவு பயம், ஏன்னு எனக்கு தெரியல. மனுஷருக்கு பயப்படுற பயம் கண்ணிய வருவிக்கும். ஆமென். கர்த்தர் நமக்கு ஒரு பயத்தின் ஆவியை தரவில்லை, வல்லமையையும் அன்பையும் தெளிந்த புத்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனாலும் நம்முடைய ஆவிக்குரிய பிரயாணத்திலே சில சூழ்நிலைகள், இக்கட்டான நிலைமை வரும்போது நமக்குள்ளே நம்ம அறியாமலேயே ஒரு பயம் வந்து விடுகிறது. இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய பலனானவர் என்று சொல்லி அவருக்கு இயற்கையாய் வரக்கூடிய அந்த பயத்தை அவர் மேற்கொள்கிறார். கர்த்தர் இதுதான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒரு காரியத்தை பாருங்க, அந்த 1வது வசனத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். மூல எபிரேயத்திலே கர்த்தர் என்னுடைய பலனாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டது. கர்த்தர் என்னுடைய பலன். அநேக சமயத்தில் ஆண்டவரே எனக்கு பலன் தாரோன்னு கேட்கிறோம், அப்படிதானே?
ஆண்டவரே என்னால முடியல, நான் பலவீனமா இருக்கிறேன், எனக்கு பலன் தாரும். சங்கீதக்காரன் பலனை கேட்கல. உடனே திரும்ப சொல்றாரு, கர்த்தரே என்னுடைய பலன். பலன் தாருன்னு கேட்கிறது ஒன்று, கர்த்தரையே பலனாய் கொள்கிறது வேற ஒரு அனுபவம். பலன் தாருன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்த்து நீங்க தான் ஆண்டவர் என்னோட பலன், என்ன நீதிமான ஆக்குன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரை பார்த்து நீங்களே ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய நீதி, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாருன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே நீரே எனக்கு ஞானம். இது முற்றிலும் வித்தியாசப்பட்ட ஒரு அனுபவம். ஆமென். கொஞ்சம் தாவீதை குறித்து நாம் இந்த காலைவேளையில் தியானிக்க ஆவியானவர் கிருபை செய்வாராக. தாவீது இந்த சங்கீதத்தை எழுதின போது தாவீதை சுற்றிலும் சத்துருக்கள் தாவீதை சூழ்ந்து நிற்கிறார்கள், பலவிதமான சத்துருக்கள். அந்த சத்துருக்களை குறித்து ஒவ்வொன்றாக தாவீது இந்த சங்கீதத்தில் விவரமாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த சத்துருக்களுடைய மனப்போக்கு, அந்த சத்துருக்கள் தாவீதை என்ன செய்ய நினைக்கிறார்கள், அவருடைய செயல்முறைகள், அவருடைய தந்திரமான செயல்கள், இவெல்லாவற்றையும் தாவீது இந்த சங்கீதத்தில் விவரமாக எழுது. நீங்க 2வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என் சத்துருக்களும் என் பகஞ்சனுமாகிய பொல்லாதவர்கள். அவருடைய சத்துருக்கள் பொல்லாதவர்கள் என்று சொல்லி எழுது. பொல்லாதவர்கள் என்று சொல்லும் போது எந்த ஒரு சன்மார்க்க நெறி இல்லாதவர்கள், சன்மார்க்க நெறியை தவறினவர்கள், அவர்களிடத்திலிருந்து எந்த நன்மையும் எதிர்பார்க்க முடியாது. அநீதியானவர்கள், நீதியற்ற காரியங்களை செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், மனசாட்சி இல்லாதவர்கள். அப்படிப்பட்ட சத்துருக்களை பார்க்கும்போது தாவீதுக்குள்ளே ஒரு விதமான பயம் வருகிறது. எனக்கு அநீதி செய்யப்படுமோ என்று சொல்லி ஒரு பயம். பொல்லாதவர்கள் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக சமயத்தில் அப்படிப்பட்டவர்களை பார்க்க முடியும். குறிப்பாக நீங்க வாகனம் ஓட்டுகிறவர்களா இருந்தா, சென்னை பட்டணத்திலே வாகனம் ஓட்டுறவர்களா இருந்தா, ஒரு ஆளு தவறான வழியில வருவார், ஒன்வேயா இருக்கும், நம்ம சரியான பாதையில போயிட்டு இருப்போம், அவர் எதிர்க்க வருவார், ஒன்வேல வருவார், உங்களை முறைச்சிட்டு போவார். அனுபவிச்சிருக்கீங்களா? உங்களை திட்டிட்டு போவார். நீங்க சரியான ரைட் வேல தான் போவீங்க, அவர் ஒன்வேல தப்பா வராரு. ஆனா யார் யாரை முறைக்கிறது? பொல்லாதவர்கள். பொல்லாதவர்கள். 2வது வசனத்தை தாவீது சொல்லும் போது, என் மாமிசத்தை பட்சிக்கிறவர்கள். சத்துருக்கள் எப்படிப்பட்டவர்கள்? பொல்லாதவர்கள் மாத்திரமல்ல, அநீதி செயல்கள் மாத்திரமல்ல, மனசாட்சி இல்லாதவர்கள் மாத்திரமல்ல, என்னுடைய மாமிசத்தை பட்சிக்கிறவர்கள். அது எபிரேயத்தில் வாசித்தா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நட்பெயரை கெடுக்கிறவர்கள். எப்படியாவது என்னுடைய பெயரை கெடுக்க அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். நமக்கு நம்முடைய நட்பெயர் ரொம்ப முக்கியம், அப்படித்தானே? அதை பத்திரமா நம்ம பாதுகாக்க எவ்வளோ முயற்சி செய்கிறோம். ஆனாலும் நம்முடைய நட்பெயரை கெடுக்கும்படியாக சத்துரு பலவிதத்திலும் கிரியை செய்து உண்டு. 3வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு விரோதமாக சத்துருக்கள் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். ஒரு சத்துரு இல்ல, எனக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கி இருக்கிறது. 1-2 சத்துருனா பரவாயில்ல, ஒரு பெரிய பாளையமே இறங்கி இருக்கிறது. அவர்களை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு பயம் வருகிறது. அவர்களை பார்க்கும்போது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாகி தெரியவில்லை, பாதகமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, சில சமயத்துல யாராவது 1-2 நபர்கள் நமக்கு விரோதமா கிரியை செய்து பேசிட்டா நம்ம எப்படி உணர்வோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நமக்கு விரோதமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு வந்துடும். அனுபவிச்சிருக்கீங்களா? வேலை ஸ்தானத்திலும் சரி, குடும்ப சூழ்நிலையும் சரி, யாராவது 1-2 பேர் நமக்கு விரோதமா இருப்பாங்க. ஆனா அதை நாம் எப்படி பார்ப்போம் என்றால், எல்லாருமே நமக்கு விரோதமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்து விடுகிறது. அப்படித்தானே? நான் அடிக்கடியாக யாக்கோபை குறித்து யோசிப்பது உண்டு. ஒரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபை குறித்து ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 36வது வசனம். அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி என்னை
பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள். தன்னுடைய சொந்த பிள்ளைகளை குறித்து பிள்ளைகளிடத்திலே யாக்கோபு பேசுகிறார். நீங்கள் என்னை பிள்ளை அற்றவனாக ஆக்குகிறீர்கள். யோசேப்பும் இல்லை, யோசேப்பு மரித்து போனார். சிமியோனும் இல்லை, சிமியோனும் இப்ப எகிப்து தேசத்திலே அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறார். பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். இப்ப பெஞ்சமினையும் கூட்டிக் கொண்டு போக என்னிடத்திலே கேட்கிறீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். இதெல்லாம் ஒன்றெண்டு இல்ல, நடந்தது ஒன்றெண்டு தான். ஆனா இதெல்லாம் எனக்கு விரோதமான, எல்லாமே விரோதமா இருக்கு. ஒன்றுமே எனக்கு சாதகமா இல்ல, எல்லாமே எனக்கு விரோதமாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி யாக்கோபு. ஆனா நான் உங்ககிட்ட கேட்கிறேன், எல்லாம் விரோதமாக நடந்தது யாக்கோபுக்கு. எல்லாம் விரோதமாக நடந்தது. யாக்கோபோட வார்த்தையை பாருங்க, எல்லாம் எனக்கு விரோதமா நடக்குது, எல்லாமே விரோதமா இருக்கு, எல்லாமே பாதகமா இருக்கு. ஆனா உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், எல்லாம் பாதகமா நடந்ததா, எல்லாமே விரோதமா நடந்ததா? நடந்தது எல்லாமே சாதகமாக தான் நடந்துட்டு. யாக்கோபோட வாழ்க்கையிலே ரோமர் 8:28 தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. இந்த சூழ்நிலை யாக்கோபு சொல்றாரு, எல்லாம் எனக்கு விரோதமா நடக்குதுன்னு சொல்ற யாக்கோபுக்கு கர்த்தர் சகலத்தையும் நன்மையாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் யாக்கோபால் அதை பார்க்க முடியவில்லை. கர்த்தர் சாதகமாக யாக்கோபின் பட்சத்தில் இருந்து கிரியை செய்கிறதை யாக்கோபாலை சாதகமாக பார்க்க முடியல. யாக்கோபு அதை பாதகமாக பார்க்கிறார். இன்னைக்கு கர்த்தர் யாரோடு பேசுறாருன்னு தெரியல. உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஒரு துக்கமான காரியம் நடந்திருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு விரோதமான ஒரு காரியம் நடந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்ற, மகனே மகளே, உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததான சம்பவம் பாதகம் என்று நினைக்காதே, அதை சாதகமாக தான் நான் செய்தேன் என்று கர்த்தர் சொல்ற. உங்களுக்கு ஒருவேளை தீங்க போல தெரிஞ்சிருக்கலாம், இப்படி நடந்துருச்சே, இப்படி ஆயிடுச்சே, எதிர்பார்க்கவே இல்லையே அப்படி நீங்க ஒருவேளை துக்கத்துல இருக்கலாம். ஆனா இந்த காலவெளியில சொல்றாரு, என் மகனே மகளே, துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அது உனக்கு உன்னுடைய நன்மைக்கு ஏதுவாய் நான் செய்த காரியம் என்று சொல். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யாக்கோபு சொல்ற எல்லாமே விரோதம், அது உண்மை அல்ல. யாக்கோபு சொல்றது பொய், அறியாமை. ஆனா கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், யோசேப்பை பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி, அனந்த ஞானத்தின்படி யோசேப்பை எகிப்துக்கு அனுப்பி காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். பஞ்ச நாட்களிலே இஸ்ரவேல் குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் யாக்கோபுக்கு எல்லாமே பாதகமாக, விரோதமாக தோன்றுகிறது. ஆமென். அதான உண்மை. யாக்கோபை காப்பாற்றுவதற்காக தான் யாக்கோபின் குடும்பம், இஸ்ரவேலின் குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய நோக்கம். அதற்காக தான் கர்த்தர் யோசேப்பை எகிப்து கொண்டு போயிருக்கிறாரு, சிமியன் அங்க வைத்திருக்கிறாரு, பெஞ்சமினை கொண்டு போக போகிறாரு. எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கிறது. இதுதான் உண்மை. சகோதரே சகோதரன், நம்மளுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு மனப்பூர்வமாய் தீமை செய்கிற தேவன் அல்ல, நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். தீமையும் நன்மையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, யாக்கோபு அவருடைய பிள்ளைகள், யாக்கோபு எல்லாமே எகிப்தில் இருக்கிறாங்க, எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. எகிப்துன்னு சொல்லும் போது ஆவிக்குரிய ரீதியிலே அது உலகத்தை காண்பிக்கிறது, அப்படிதானே? எகிப்து உலகத்தை அடையாளமா இருக்கு. எகிப்து தேசத்திலே யாக்கோபோடு கூட யோசேப்பு இருந்த வரைக்கும் யாக்கோபோட குடும்பத்துக்கு பிரச்சனையே இல்லைங்க. எல்லாம் அழகா நேர்த்தியா நடந்து கொண்டிருக்கு. எது வரைக்கும்? நல்ல சத்தமா சொல்லுங்க. யோசேப்பு இருந்த வரைக்கும், யோசேப்பு யாக்கோபோடும் குடும்பத்தோடு இருந்த வரைக்கும் யாக்கோபுக்கும் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் எகிப்துல ஒரு குறைவு இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா நல்ல செழிப்பான கோசே நாட்டு தேசத்துல
குடியேறும்படியாய் செய்து அவர்களுக்கு வரி கூட வாங்கப்படலையாம். யாக்கோபோட குடும்பத்துக்கு எகிப்து தேசத்துல வரி கூட வாங்கப்படல. அவ்வளவு ஒரு செல்வாக்கா கனமா வைக்கப்பட்ட. எது வரைக்கும்? யோசேப்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும், யோசேப்பு அவர்களோடு இருக்கிற வரைக்கும். என்றைக்கு யோசேப்பு மரித்து போனாரோ அன்னைக்கு ஆரம்பிச்சுங்க பிரச்சனை யாக்கோபோட குடும்பத்துக்கு. காரணம், யோசேப்புடைய மரணத்துக்கு பிறகு எகிப்திலே ஒரு புதிய பார்வோன் வருகிறார். யோசேப்பை அறியாத ஒரு ராஜ்யம், ஒரு அரசன். இஸ்ரவேல் குடும்பம் நெருக்கப்படுகிறது. யாக்கோபின் குடும்பத்தார் நெருக்கப்படுகிறார்கள். யோசேப்பு கூட இருந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. யோசேப்பு மரித்த பிறகு இஸ்ரவேல் குடும்பத்துக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இப்ப இதையே நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. அந்த யோசேப்பு உயிரோடு இருந்த வரைக்கும் யாக்கோபு இஸ்ரவேல் குடும்பத்துக்கு பிரச்சனை இல்லை. யோசேப்பு மரித்த உடனே இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு பிரச்சனை. ஆனால் நம்முடைய யோசேப்பாகிய ஆண்டவராய் இயேசு அவரும் மரித்தாருங்க. அவரும் மரித்தார். ஆனால் உயிர் தெழுந்து என்றென்றைக்கும் ஜீவனுள்ளவராய் அவர் நம்மோடு கூட இம்மானுவேலராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு. நம்முடைய யோசேப்பு மரித்தார், உண்மைதான். அந்த யோசேப்பு மரித்தது போல நம்முடைய யோசேப்பு மரித்தார். ஆனா 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்து இன்றைக்கும் நம்மோடு கூட இம்மானுவேலராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏன் கலங்கணும்? அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கினார்கள். யோசேப்பு மரித்த போது இஸ்ரவேல் அந்த யூத குடும்பம், யாக்கோபுடைய குடும்பம் கலங்கினது. ஆனா நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய பரம யோசேப்பு இம்மானுவேலராக நம்மோடு கூட என்னென்றைக்கும் கூட இருக்கிறார். இதாங்க சத்தியம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தர் சொல்றார், என் மகனே மகளே, நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை குறித்தும் கலங்க, எந்த சூழ்நிலை வந்தாலும், யார் விரோதமா எழுப்பினாலும், எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும், சூழ்நிலைகள் பாதகமாக இருந்தாலும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இதாங்க உண்மை. இதான் உண்மை. பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது நம்ம மொழிபெயர்க்கப்பட்ட வேதாகமத்தில எல்லாம் இந்த சத்தியத்தை பார்க்க முடியாது. எபிரேயத்துல தான் பார்க்கணும். யோசித்து பாருங்க. யாக்கோபு குறித்து கொஞ்சம் நீங்க யோசிங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு விதமான பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆகஸ்ட் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே வந்திருக்கிறோம். சில சமயத்துல காரணம் தெரியாத ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்ததான பயம், சரீர நிலைமையை பார்த்து பயம், பொருளாதார சரிவு வரும்போது ஒரு பயம். கர்த்தர் சொல்றார், என் மகனே மகளை, யாக்கோபு கொஞ்சம் யோசித்து பாரு. யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை தந்திரமாக தகப்பனிடத்திலிருந்து பெற்று விடுகிறார். ஏசாக்கு யாக்கோபு மேல பயங்கர கோபம். யாக்கோபை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏசா வகை தேடி கொண்டிருக்கிறார். 2 சகோதரர்கள் ஈசாக்குக்கு, ஏசா யாக்கோபு. யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை தகப்பனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்கிறார். ஏசாக்கு யாக்கோபு மேல அவ்வளவு கோபம். எப்படியாவது யாக்கோபை கொன்றுவிட வேண்டும். அப்படி வகைத்திடும் போது பெற்றோர்கள் எப்படி பேசாம இருக்க முடியும்? ஈசாக்கும் ரெபேக்காவும் உட்கார்ந்து பேசி ஒரு தீர்மானம் பண்றாங்க. யாக்கோபை நம்ம வீட்டுல வச்சோம்னா யாக்கோபோட வாழ்க்கைக்கு ஆபத்து இருக்கிறது. ஏசா எப்போது வேணாலும் யாக்கோபை கொன்று விடுவான். ஆகவே யாக்கோபை வீட்டை விட்டு அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி யாக்கோபை தன்னுடைய சகோதரனாகிய லாபான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். யாக்கோபு தன் மாமனாகிய லாபான் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார். அங்க 20 வருஷம் யாக்கோபு அங்கதான் இருக்கிறார்.
அந்த சொந்த வீட்டை விட்டுட்டு மாமனாகிய லாபான் வீட்டுக்கு வந்ததான சூழ்நிலை நமக்கு இப்ப தெரியும். பயந்து போய் தான் யாக்கோபு வந்திருக்கிறார். உயிருக்கு தப்பி தான் வந்திருக்கிறார். 20 வருஷம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் யாக்கோபிடத்துல பேசுறாரு, நீ உன் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போ என்று சொல்லி கர்த்தர் பேச. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யாக்கோபு தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். வந்து கொண்டிருக்கிறதான வழியிலே யாக்கோபுக்கு ஒரு செய்தி வருகிறது. என்ன தெரியுமா? உன்னுடைய சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு கூட உனக்கு எதிர்கொண்டு வருகிறார். எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 20 வருஷத்துக்கு முன்னே இவர் ஏமாற்றி ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாரு. 20 வருஷம் கழிச்சு அதோடைய கான்சிக்வன்ஸ், அதோடைய விளைவை சந்திக்கிற ஒரு நேரம். உன்னுடைய சகோதரனாகிய ஏசா 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறார். யாக்கோபுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு அந்த யாபோக் நதி கரையிலே தனியாக விடப்பட்ட மனுஷனாக எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி, ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய ஜீவனை காக்கணும், என்னுடைய சகோதரன் 400 பேர் கூட வருகிறார் என்று சொல்லி யாக்கோபு தேவனோடு கூட போராடுகிறார். அந்த இடத்துல தேவனுடைய தூதனானவர், அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு யாக்கோபை தொடுகிறார். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றுகிறார். யாக்கோபை அந்த இடத்தில் ஆசீர்வதிக்கிறார். நல்லா தான் இருக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஆண்டுடைய தொடுதல், ஆண்டுடைய ஆசீர்வாதம், யாக்கோபு இஸ்ரவேலா மாறுறது எல்லாம் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, அப்படிதானே? ஆனா சூழ்நிலை என்ன? சூழ்நிலை என்ன? ஏசாவும் 400 பேரும் யாக்கோபுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார். அதான் சூழ்நிலை. சபையாரே, அநேக சமயத்துல ஆசீர்வாதத்தை குறித்து கேட்கறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா சூழ்நிலை, ஆண்டவரே கேட்கிற வரைக்கும் நல்லா இருக்கு, ஆண்டவரே சபையில இருந்து நம்முடைய வார்த்தையை கேட்கிற வரைக்கும் நல்லா இருக்கு. ஆனா சபையை விட்டு வெளியே போகும்போது சூழ்நிலை மனதுக்கு வருகிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதான் யாக்கோபுடைய நிலைமை. கர்த்தருடைய தொடுதல், ஆசீர்வாதம், கர்த்தருடைய பிரசன்னம், மாற்றப்படுது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா சூழ்நிலை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஏசா 400 பேர் கூட வந்து கொண்டு. அந்த வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 32:6. அந்த ஆட்கள் யாக்கோபினிடத்திற்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவினிடத்திற்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோடே உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். உம்மை எதிர்கொள்ள வருகிறார். ஏசா 400 பேரோடு கூட. ஏசா தனியா வந்திருந்தா வேற விஷயம். 400 பேர் கூட எதிர்கொண்டு வருகிறார். சபையாரே, பரிசுத்த ஆவியானவர் இந்த நம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த எண்கள் எல்லாம் ஏன் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை யோசிக்கணும். நீங்க வேதத்தை வாசிக்கும் போது ஏதாவது ஒரு எண், ஒரு நம்பரை வாசித்தீங்கன்னா உடனே நிப்பாட்டிடணும். அந்த 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 நம்பர்ல தான் சத்தியமே கர்த்தர் வைத்திருக்கிறார். எபிரேயத்திலே அதை கமாட்ரியா என்று சொல்வார்கள். கமாட்ரியா என்று சொல்வார்கள். ஒவ்வொரு எண்லையும், பரிசுத்த வேதாந்தத்திற்கு ஒவ்வொரு எண்லையும் ரகசியங்கள் நிறைய இருக்கிறது, ஆழமான சத்தியங்கள் இருக்குது. ஏன் பரிசுத்தாவினர் 400 எழுதி வச்சிருக்காரு? 350 எழுதக்கூடாதா? அல்லது 450 எழுதக்கூடாதா? குறிப்பா 400 எழுதி வச்சிருக்காரு. அந்த வசனத்தில் வாசித்த வசனத்திலே ஏசாவும் 400 பேரும் வருகிறார்கள். அப்ப மொத்தம் எவ்வளவு? 401 பேரு யாக்கோபுக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எபிரேயத்திலே ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒரு எண் மதிப்பு இருக்கிறது. 22 எழுத்துக்கள். ஒவ்வொரு எபிரேய எழுத்துக்கும் ஒரு மதிப்பு, எண் மதிப்பு இருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த எழுத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்க. இதுதான் எபிரேயத்திலே முதல் எழுத்து, ஆலஃப். முதல் எழுத்து எபிரேயத்திலே ஆலஃப் தான். இதோட எண் மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 1. எபிரேயத்திலே கடைசி எழுத்து 22வது எழுத்து தவ். இதோட எண் மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா 400. ஆலஃபோட எண் மதிப்பு 1, தவ்வோட எண் மதிப்பு
400. ஆலப் எபிரேயத்திலே முதல் எழுத்து, தவு எபிரேயத்திலே கடைசி எழுத்து. இப்ப இந்த ரெண்டு எழுத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. ஆலப் and தவோட வேல்யூ எவ்வளவு? 401. நம்ம எல்லாருக்குமே தெரியும், எபிரேயர் மாணவர்கள் மாத்திரம் இல்ல, சபை முழுவருக்கும் தெரியும் இந்த ஆலப் தவ் யாருன்னு. ஆலப் தவ் யாரு? ஆலப் தவ் யாரு? வார்த்தையாகிய தேவன். யெஷுவா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யோவான் சொல்றார்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. தேவனாக இருக்கிற வார்த்தையானவர் தான் ஆலப் and தவ். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னு பாருங்க. எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அந்த முதல் பகுதி மாத்திரம் வாசிங்க போதும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அல்பா ஒமேகா என்று சொல்லும்போது அது கிரேக்கம். கிரேக்கத்திலே முதல் எழுத்து அல்பா, கடைசி எழுத்து ஒமேகா. ஆனா வேதாகமும் எபிரேயத்திலே ஆதியில் எழுதப்பட்டிருந்தது. அப்ப எபிரேயத்தில் இதை சொல்லணும்னா அனி ஆலப் தவ், நானே ஆலப்பும் தவுமாய் இருக்கிறேன். 11ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். கொஞ்சம் எபிரேயத்துல சொல்லுங்க. நான் ஆலேஃபும் தவுமாய் இருக்கிறேன். நான் ஆலப்பும் தவுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. 21 வாசிங்க. 21ஆம் அதிகாரம் 6வது வசனம். 21. நான் ஆலேஃபும் தவுமாய் இருக்கிறேன். நான் ஆலேஃபும் தவுமாய் இருக்கிறேன். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். நான் தான் முதல் எழுத்து, நான் தான் கடைசி எழுத்து, ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். 22:13 வாசிங்க. 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நானே ஆலேஃபும் தவுமாய் இருக்கிறேன். நானே ஆலப்பும் தவுமாய் இருக்கிறேன். ஆதியும் அந்தமும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். அப்ப சத்தியம் என்னது? ஏசாவும் 400 பேரும் வராங்கன்னா அங்க யார் இருக்கிறது? யார் இருக்கிறது? வார்த்தையாகிய தேவன் கூட வராருங்க. ஏசா என்னங்க பண்ண முடியும்? ஏசா என்ன பண்ண முடியும்? யாக்கோப வார்த்தையாகிய தேவன் ஆலப்பும் தவும் ஏசாவோட 400 பேர் கூட அவர் தான் தலைவராக அவர்களுக்கு முன்பாக வருகிறார். யாக்கோபுக்கு சத்துருக்கள் வருகிற மாதிரி தெரியுது. ஆனா ஆக்சுவலா அங்க வர்றது யாரு தான்? வார்த்தையாகிய தேவன் வருகிறார். சத்தியம் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல கவனிங்க. நீங்க எந்த காரியத்துக்காக பயந்தாலும் சரி, அந்த பயத்தின் மத்தியிலே ஆலப்பும் தவும் இருக்கிறார். அது உங்களுடைய பொருளாதார நெருக்கடியா இருக்கலாம், சரீர பலவீனமா இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா வருகிற ஒரு சத்துருவின் கூட்டமா இருக்கலாம். எல்லாருக்கும் நடுவிலே ஆலப்பும் தவும் வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆகவே நாம் தேவனை தவிர எதற்காகவும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு கர்த்தருடைய பிள்ளை சந்திக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆலப்பும் தவும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, ஏசா எவ்வளவு கோபத்துல வருவாருங்க. 20 வருஷத்துக்கு முன்ன ஆசீர்வாதங்களை ஏமாற்றி எல்லாம் வாங்கிட்டு யாக்கோபு இப்ப திரளான ஆசையோட திரும்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஏசாவுக்கு எவ்வளவு கோபம் இருக்குன்னு யோசி. ஏசா நினைச்சிருப்பாரு, இன்னைக்கு யாக்கோப போட்டு காலி பண்ணிட வேண்டியதுதான். அப்படி கோபத்தோட வருகிற ஏசா யாக்கோபை பார்த்து என்னங்க பண்ணாரு? என்ன பண்ணாரு? கட்டி தழுவிக்கிட்டாரு. அப்படித்தானே வேதம் சொல்லுது. ஒரு நபர் என்ன கோபத்தோடு உங்களுக்கு விரோதமா கிரியை செய்தாலும் ஆலப்பும் தவும் அந்த சூழ்நிலை இருக்கிறபடினாலே ஒரு தீங்கு உங்களுக்கு செய்ய முடியாது. அப்படியே அவங்க எதையாவது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா கட்டி பிடிச்சுக்கணும், அவ்வளவுதான்.
ஏதாவது செய்யணும்னு நினைச்சா இதை தாங்க செய்ய முடியும், இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஒரு பக்தன் இப்படியா சொல்றாரு, fear is illegal for believers. இல்லீகலுக்கு தமிழ்ல எனக்கு வார்த்தை தெரியல. fear is illegal for believers. சட்டவிரோதம், சட்டத்துக்கு விரோதமானது பயம். கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இருந்தா பரலோக சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியம் அது. பரலோகம் அதை அங்கீகரிக்காது. தேவனை தவிர எந்த மனுஷனுக்கும் எதற்கும் நாம் பயப்பட அழைக்கப்படவில்லை. அப்படி பயப்படுவோமானால் பரலோக சட்டத்துக்கு விரோதமான ஒரு காரியம். வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே முடிங்க ஞானத்தோட ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தோட ஆரம்பம். அப்ப மற்ற காரியங்களுக்கு பயப்படுகிற பயம் எதோட ஆரம்பம்? மதியினத்துக்கு ஆரம்பம். நீங்க யாரும் ஒரு மனுஷருக்கு இல்ல கணவன்மார்கள் மனைவிக்கு இல்ல வேற யாராவது சூழ்நிலைக்கு நீங்க பயந்தீங்கன்னா எதுக்கு ஆரம்பம் அது? இட்ஸ் a beginning for foolishness. மதியினத்துக்கு ஆரம்பம். நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஒருவேளை அதை பாதகமா பார்க்கலாம், உங்களுக்கு எதிர்த்து வர மாதிரி தெரியலாம், ஆனா எல்லா சூழ்நிலையிலும் வார்த்தையாகிய தேவன் ஆலப் டவுமாக அந்த சூழ்நிலையின் மத்தியில் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப தாவீது சொல்றார், ஆண்டவரே என்னை சுற்றிலும் பொல்லாதவர்கள் இருக்கிறார்கள், என்னுடைய நட்பெயரை கெடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள், சத்துருக்கள் பாளையமாய் இறங்கி இருக்கிறார்கள், அது மாத்திரம் இல்ல பொய் சாட்சி சொல்கிறவர்கள். சங்கீதம் 27:12 அவர் சொல்றார் பாருங்க. சங்கீதம் 27:12 என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதேயும் பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். பொய் சாட்சி சொல்ல தீர்மானித்திருக்கிறார்கள் என்று சொல்றார். They are determined to falsely accuse me. என்னை தவறாக குற்றம் சாட்டும்படியாக பொய் சாட்சி சொல்ல தீர்மானித்திருக்கிறார்கள். 6வது வசனத்துக்கு நீங்க வருவீங்களானா, இட சத்துருக்கள் 6வது வசனத்துல இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள், என்னை சுற்றிலும் சத்துருக்கள் என்னை அப்படியே கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னைக்கு நான் சரிக்கு விழுவேன், என்னைக்கு இவன் ஒண்ணு இல்லாம போவான் என்று சொல்லி கவனித்து பார்க்கும்படியாக என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறார்கள். பட்சித்து போட காட்டு மிருகங்களைப் போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் தாவீதுடைய நிலைமை யோசித்து பாருங்க. இதுதான் தாவீதுடைய அனுபவம். சங்கீதம் 27 எழுதும் போது தாவீது ஒரு காலத்திலே சவுலை விட்டு விலகி ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை, இன்னொரு சம்பவத்திலே தன்னுடைய சொந்த மகனாகி அப்சலோமை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை. கற்பனை பண்ணி பார். சவுலை விட்டு தாவீது ஓடணுமா? ஒரு காலத்திலே தாவீது அதிகமாய் நேசித்த ஒரு நபர் உண்டானால் சவுல் தான். சவுல் தாவீது அதிகமாய் நேசித்தவர். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் தாவீது மேல அவருக்கு அவ்வளவு பிரியங்க. அவர் ஈசா கிட்ட கேட்கிறாரு, உடைய மகனாகிய தாவீது என்னோடு கூட எப்போதும் இருக்க வேணும், உங்க மகனை நான் எப்போதும் என்னோடய வச்சுக்கிறேன். அவ்வளவு சவுல் தாவீதை நேசித்த ஒரு நபர். திடீரென்று தாவீதின் மேல் இருந்த நேசம் பொறாமையாக மாறுகிறது, அப்படியே வெறுப்பாக மாறுகிறது. அன்பு வெறுப்பாக மாறுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு பாட்டு தான். அந்த அம்மா பாடினாங்க, அம்மாமார்கள்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 ஒரு பாட்டு பாடினா. அந்த பாட்டு பயங்கரமான பாட்டு. ஒரு பெரிய கசப்பையும் வைராக்கியத்தையும் பொறாமையும் எரிச்சலையும் அந்த பாட்டு உண்டாக்கி விட்டது. சவுல் எவ்வளவு தாவீதை நேசித்தாரோ அவ்வளவு வெறுத்து எப்படியாவது அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தாவீது சவுலை விட்டு ஓடுகிறார். மற்ற சூழ்நிலையே சொந்த மகன் அப்சலோம் தாவீதுக்கு ஒரு சத்துருவாக மாறுகிறார். நீங்க அதோடைய பேக்ரவுண்ட் பின்னணி வாஸ்து பார்த்தீங்கன்னா
தாவீதுடைய எல்லா பிள்ளைகளை பார்க்கிலும் தாவீது அதிகமா நேசித்த பிள்ளை அப்சலோம். காரணம் என்ன தெரியுமா? அப்சலோம் அவ்வளவு ஒரு அழகு உள்ள மனுஷன், ஒரு சௌந்தரியவான். தாவீதுக்கு அப்சலோம் தான் உயிர். அப்படி உயிராய் நேசித்த சொந்த மகன் இப்பொழுது தாவீதுடைய ஜீவனை வாங்க வகை தேடி கொண்டிருக்கிறான். அந்த ராஜ்யத்துக்காக, அந்த சிங்காசனத்துக்காக தகப்பனையே அவன் கொல்ல முயற்சி பண்ணுகிறான். சொந்த மகன் சத்துருவாக மாறி தாவீது மகனை விட்டு ஓடுகிற ஒரு நிலைமை. இந்த சூழ்நிலையில தாங்க 3வது வசனத்துல சொல்றாரு தாவீது, இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த சூழ்நிலையில என்ன வார்த்தை வருது பார்த்தீங்களா? இதிலே நான் நம்பிக்கை, இந்த சூழ்நிலையில நான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாயில திறந்து சொல்லமா? உங்களுடைய சூழ்நிலை எனக்கு தெரியாது, நீங்க என்ன பாதையில கடந்து போறீங்கன்னு எனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனா நம்முடைய வாய்களை திறந்து விசுவாசத்தோடு நம்ம அறிக்கை செய்வோம், ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நான் உண்மையில் நம்பிக்கையாயிருப்பேன். என்னுடைய சூழ்நிலை மோசமாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்கிறது, ஆனாலும் இந்த சூழ்நிலையில ஆண்டவரே நான் உம்மீது நம்பிக்கையாயிருப்பேன். சத்தமா சொல்லலாமா? இந்த சூழ்நிலையில உண்மையில் நம்பிக்கையா இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியல, பிசாசு செவிடங்க, அவனுக்கு சரியா காது கேட்காது. நீங்க இப்படி எல்லாம் சொன்னா அவனுக்கு கேட்காத. அவனுக்கு கேட்கிற மாதிரி சொல்லுங்க பாப்போம். இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்பிக்கையாயிருப்பேன். இன்னும் கூட கேட்கலன்றான். கேட்கிற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்க. நம்பிக்கையாயிருப்பேன். கொஞ்சமா கேக்குதுன்றான். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரே என்ன வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, யார் விரோதமா வந்தாலும் சரி, இந்த சூழ்நிலை உண்மையில் நம்பிக்கையா இருப்பேன்ப்பா. தாவீது எதுலங்க நம்பிக்கையா இருந்தார்? தாவீது சொல்றாரு இதிலே நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னாரே. தாவீது எதிலே நம்பிக்கையா? ஒரு மூன்று குறிப்புகள் ரொம்ப சுருக்கமாக உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது, தேவனுடைய சமூகத்திலே தாவீது நம்பிக்கை உள்ளவராயிருந்தார். தேவனுடைய சமூகத்தில் தாவீது நம்பிக்கை உள்ளவராயிருந்தார். இரண்டாவது, தேவனுடைய பாதுகாப்பிலே தாவீது நம்பிக்கை உள்ளவராயிருந்தார். தேவனுடைய பாதுகாப்பிலே. மூன்றாவது, தேவனுடைய வல்லமையிலே தாவீது நம்பிக்கை உள்ளவராயிருந்தார். இந்த குறிப்புகள் ஒரு நாளும் நம்முடைய மனதை விட்டு விலகக்கூடாது. முதலாவது, தாவீது நம்பிக்கையா இருந்தது தேவனுடைய சமூகத்தில். இரண்டாவது, தேவனுடைய பாதுகாப்பிலே. மூன்றாவது, தேவனுடைய வல்லமையில. இந்த மூன்று காரியத்துல தாங்க நம்ம நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். இந்த மாதத்திலே கர்த்தர் விரும்புகிறார். முதல் குறிப்புக்கு வருவோம். தாவீது தேவன் மேல் நம்பிக்கையா இதிலே நம்பிக்கையா இருப்பேன்னு சொன்னாரே. எதுலன்னா தேவனுடைய சமூகத்தில். எடுத்து வாசிங்க 4வது வசனம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். 27வது சங்கீதம் 4வது வசனம் தாவீதுடைய வாழ்க்கை வசனங்க. இது தாவீதுடைய வாழ்க்கை வசனம். அவர் சொல்றார் பாருங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இன்னைக்கு அந்த பழக்கமே நம்மளுக்கு இல்லையே. ஒன்றை கேட்கிற பிசினஸே நம்ம கிட்ட இல்லையே. பெரிய லிஸ்ட் எல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இதை செய்யுங்க, ஆண்டவரே அதை செய்யுங்க, ஆண்டவரே இப்படி செய்யுங்க, ஆண்டவரே அப்படி. கேட்டாலும் பரவாயில்ல, ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி செய்யுங்க ஆண்டவரே. தாவீதுக்கு ஒரே ஜெப குறிப்பு தாங்க, ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான், ஒரே ஒரு விண்ணப்பம் தான். தாவீதுடைய மனசுல பல காரியங்கள் இல்ல. நல்லா யோசிக்கணும். பல சூழ்நிலைகள் இருந்தது, பல கஷ்டங்கள் இருந்தது, பல போராட்டங்கள் இருந்தது. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறாரு. பல தேவைகள் இருந்தது, ஆனா விண்ணப்பம் ஒண்ணுதான். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? பலவிதமான தேவைகள்,
பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான சத்துருக்கள். ஆனா ஜெப குறிப்பு ஒண்ணுதான். இதாங்க ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில பல தேவைகள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல இக்கட்டான சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஜெப குறிப்பு எத்தனையா தான் இருக்கணும்? ஒரே ஜெப குறிப்பு தான். என்ன ஜெப குறிப்பு? உம்முடைய சமூக ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். அதையே நாடு. என்ன தெரியுமா சொல்றாரு? கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன்னு சொல்லும் போது தாவீதுடைய விருப்பம் அது. அதையே நாடுவேன்னு சொல்றது தாவீதுடைய தீர்மானம். அது எத்தனை பேருக்கு விளங்குது? ஒன்றை கேட்டேன்னு சொல்றது என்னது? தாவீதுடைய விருப்பம், வாஞ்சை. அதையே நாடுவேன்னு சொல்றது தாவீதுடைய தீர்மானம். அப்படின்னா என்ன அர்த்தம்? விருப்பத்தை தாவீது தீர்மானமாக மாட்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய விருப்பம் இருக்கு, அப்படித்தானே? ஜெபிக்கணும்னு விருப்பம் இருக்கு, வேதத்தை உட்கார்ந்து தியானிக்கணும்னு விருப்பம் இருக்கு, ஆராதிக்கணும்னு விருப்பம் இருக்கு, ஈவினிங் பைபிள் ஸ்டடிக்கு வரணும்னு விருப்பம் இருக்கு. ஆனா விருப்பம் என்னவா மாறல? தீர்மானமா மாறாதனால விருப்பம் நிறைவேறாம போயிருக்கு. இன்னைக்கு ஏன் விருப்பம் நிறைவேறல? விருப்பத்தை நம்ம என்னவா மாத்தல? சத்தமா சொல்லுங்க, தீர்மானமா மாத்தல. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார், மகனே மகளே, ஆவிக்குரிய விருப்பங்கள் இருந்தால் போதாது, உங்களுடைய ஆவிக்குரிய விருப்பங்களை என்னவா மாத்தணும்? தீர்மானங்களா மாத்தணும். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். எனக்கு விருப்பம் ஒண்ணு இருக்கு, கர்த்தருடைய சமூகத்தை குறித்து ஒரு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பம் தான் என்னுடைய தீர்மானமே. அதை தவிர எனக்கு வேற தீர்மானம் இல்லை. இன்னைக்கு உங்களுடைய தீர்மானம் என்ன? தாவீதுடைய தீர்மானம் என்ன தெரியுமா? என்னுடைய நாளெல்லாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகிறேன். வேற வார்த்தையில சொல்லணும்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவ சமூகத்திலேயே இருக்கணும். ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்திலேயே இருக்கணும். அந்த பிரசன்னம் தாங்க நமக்கு நம்பிக்கையை தரக்கூடியது, தைரியத்தை தரக்கூடியது. தேவ பிரசன்னம் உங்களோட கூட இருந்தா ஒரு பெரிய நம்பிக்கை வந்துடும், ஒரு பெரிய தைரியம் வந்துடும். யார் உங்களோட இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர் கூட இருந்துட்டா எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி ஒரு தைரியம், ஹல்லேலூயா, ஒரு நம்பிக்கை, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். தாவீதுடைய முன்னுரிமை பாருங்க, பிரையாரிட்டி. தாவீது முதன்மையாக தன்னுடைய வாழ்க்கையில வச்சது தேவ சமூகம் தான். பிரச்சனை இல்லாம இல்லைங்க, போராட்டம் இல்லாம இல்ல, பயங்கரமான போராட்டம். இந்த சங்கீதத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பயங்கரமான போராட்டம், பயங்கரமான எதிர்ப்பு. தாவீதுடைய ஜீவனை வாங்க வகை தேடி கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது தன்னுடைய வாஞ்சியின் தீர்மானத்தையும் வெளிப்படுத்துகிறார். அந்த வாஞ்சியின் தீர்மானம் என்ன தெரியுமா? உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய பிரசன்னம் போதும். எத்தனை பேருக்கு இந்த வாஞ்சை இருக்கு? இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், உங்களுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கிறதை நிறுத்திடுங்க, தேவைக்காக ஜெபிக்கிறதை நிறுத்திடுங்க, உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுதலை தரணும்னு ஜெபிக்கிறதை நிறுத்திடுங்க. ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிங்க, உங்களுடைய பிரசன்னம் ஆண்டவரே, நான் உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இந்த ஒரு குறிப்புக்காக ஜெபிங்க போதும். மற்ற எல்லா காரியங்களும் கர்த்தரால் பார்த்துக் கொள்ளும். தேவ சமூகத்திலே கர்த்தருடைய பிரசன்னத்திலே பருவதும் மெழுகு போல உருகும். ஆண்டவரே மெழுகு போல உருகணும், மெழுகு போல உரு, அந்த ஜெபமே வேண்டான்ற. பிரச்சனை மலை போல இருக்கு ஆண்டவரே, அப்படியே உருக்கிறோம் ஆண்டவரே, ஒண்ணு இல்லாம ஆக்கிருங்க ஆண்டவரே. இந்த ஜெபம் அனாவசியமான ஜெபம், தேவையில்லை. கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக ஜெபித்தா போதும், மழை என்ன ஆகும்? மெழுகு போல உருகிறோம். இதான் ரகசியம். ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 26:8 பாருங்க. சங்கீதம் 26:8, சங்கீதம் 26:8, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும், உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன். உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வாஞ்சி எத்தனை பேருக்கு இருக்கு? கர்த்தாவே
உம்முடைய ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நான் வாஞ்சிக்கிறேன். அதனால்தான் சங்கீதம் 122:1 தாவீது சொல்றார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மன மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மன மகிழ்ச்சியாயிருந்தேன். கர்த்தருடைய ஊழியக்காரனா கேட்கிறேன், இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும் முன்னே இந்த மகிழ்ச்சி எத்தனை பேருக்குள்ள இருந்தது? நான் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன், உண்மையா இருந்ததா? அப்படி உண்மையா இருந்துச்சுன்னா உங்களை போல ஒரு பாக்கியவான் பாக்கியவதி வேற யாருமே இல்லை. சிலர் இருக்கிறாங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போனோம் இல்ல, போலன்னா பாஸ்டர் போன் பண்ணுவார்ல, சரி போயிரும். அப்படி அல்ல சகோதரனே, அப்படி அல்ல. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது மன மகிழ்ச்சியாக இருந்தேன். தாவீதுக்கு தெரியுங்க, தேவனுடைய பிரசன்னத்துடைய மகிமை, தேவ பிரசன்னத்துடைய மேன்மை தாவீதுக்கு நன்காகவே தெரியும். அது மாத்திரம் இல்ல, நல்ல கவனிங்க, தேவனுடைய சமூகத்திலே ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கி இருக்கணும்னு தாவீது வாஞ்சித்து தீர்மானித்தாரே, அதோட நோக்கம் என்னங்க? நான் கர்த்தருடைய சமூகத்துல போகணும்னு வாஞ்சியா இருந்தாரே, தீர்மானத்தோடு இருந்தாரே, அந்த நோக்கம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் போகணுன்ற தீர்மானத்தோட நோக்கம் விண்ணப்பத்தை வைப்பதற்காக அல்ல, கஷ்டத்தை ஆண்டவர்ட்ட சொல்றதுக்காக அல்ல, தேவைகளை சொல்லி ஆண்டவர்ட்ட பதில் வாங்கறதுக்கு இல்ல, சுகத்தை பெறுவதற்கு அல்ல, அவருடைய மகிமையை காண்பதற்காக. எத்தனை பேர் ஆமென்? கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் அவரை குறித்து ஆராய்ச்சி பண்ணும்படியாகவும் என்னுடைய ஜீவனெல்லாம் அவருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுகிறேன். நான் கேட்கிறேன், இன்றைக்கு நீங்க ஜெபத்துக்குன்னு முட்டி போட்டீங்கன்னா அதோட நோக்கம் என்ன? ஜெபம் பண்றேன், இன்னைக்கு நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு முட்டி போட்ட உடனே உங்களோட மனசுல என்ன வருது? என்ன நோக்கத்தோட ஜெபிக்கிறீங்க? பிரச்சனை, தேவைகள், இந்த ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற நோக்கம் என்ன? தாவீது கர்த்தருடைய சமூகத்தை தேடின நோக்கம் என்ன? நம்ம சொல்றோம், தாவீதை கர்த்தர் உயர்த்திட்டாரு, சிங்காசனத்துல உட்கார வச்சிட்டாரு, ஆடு மேய்க்கிறவனை இஸ்ரவேலின் ராஜாவா மாத்திட்டு, இதெல்லாம் சொல்றோம்ல. காரணம் இருக்குல்ல. நம்முடைய நோக்கம் என்ன? தாவீதோட நோக்கம் என்ன? எவ்வளவு வித்தியாசப்பட்டிருக்கிறோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் வர நோக்கமே ஆசீர்வாதம், விடுதலை. கர்த்தர் இதை தருவாரா, அதை தருவாரா, என்னோட வாழ்க்கை மாறுமா, சூழ்நிலை மாறுமா, தப்பு இல்லை. ஆனா தாவீதோட நோக்கம் என்ன தெரியுமா? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, உங்களோட மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை குறித்து நான் அறிஞ்சுக்கணும், உம்மை குறித்து ஆராய்ச்சி பண்ணணும், நான் உண்மை இன்னும் அறியணும், உம்மை குறித்து இருக்கிற அறிவு எனக்கு பத்தாது, உங்களோட மகிமையை நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல, உங்களோட மகத்துவத்தை நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல, உங்களோட மகிமையை நான் பார்க்கணும், ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யணும் ஆண்டவரே. தயவு செய்து கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், உங்களுடைய நோக்கத்தை கொஞ்சம் மாத்துங்க. நீங்க அடுத்த விஷயம் ஆலயத்தை விட்டு போன பிறகு, இன்னைக்கு ஆராதனை முடிஞ்சு போயிட்ட பிறகு, அடுத்த விஷயம் நீங்க ஜெபத்துக்குன்னு முட்டி போடும்போது உங்களோட நோக்கம் எதுவா இருக்குன்னு யோசிங்க. நோக்கத்தை சரிப்படுத்துங்க. நோக்கம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, என்னோட நோக்கம் உங்களோட முகத்தை நான் பார்க்கணும், உங்களோட மகிமையை நான் பார்க்கணும், உம்மை குறித்து நான் அறியணும், இன்னும் உம்மோடு கூட நெருங்கிய உறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்க நோக்கம் சரியா இருந்தால் கர்த்தர் அற்புதமாக உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவார். சூழ்நிலையை மாற்றணும் ஜெபிக்கவே வேண்டாம். நான் தாழ்மையா விசுவாசிக்கிறேன். எவ்வளவுக்கு அளவு தேவனுடைய மகிமையை நம்ம பார்க்கணும்னு விரும்புறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்முடைய உள்ளான மனுஷன் அழகாக மாறும். அவருடைய அழகை எவ்வளவுக்கு அளவா நம்ம பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அளவு நம்முடைய உள்ளான மனுஷன் அழகுபடுத்தப்படுவான், ஆவிக்குரிய அழகு உள்ளவனாய் மாறும். எவ்வளவுக்கு அளவு தேவ சமூகத்தில் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ளணும்னு விரும்புறோமோ அவ்வளவுக்கு அளவு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாய் மாற்றுவார். அதனால்தான் தாவீது சொல்றார், சத்துருக்களுக்கு மேலாக என்னோட தலையை கர்த்தர் உயர்த்திட்டாருன்றார். இதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? விடுதலைக்காக அவர் பண்ண ஜெபம் இல்ல,
உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. உம்மை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ணணும். இது பண்ணா போதும், நம்முடைய தலை தானா உயரும் சத்துருக்களுக்கு மேலாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சி இருந்ததுல, தாகம் இருந்ததுல, தீர்மானம் இருந்ததுல, உம்முடைய சமூகம் மாத்திரம் போதும், என்னோட வாழ்க்கையில வேற ஒண்ணுமே வேண்டாம், ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய சமூகம். அதோட விளைவு என்ன தெரியுமா? 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 27:10. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். இதுதாங்க அனுபவம். தேவ சமூகத்திலே வாஞ்சையாய், விருப்பமாய், தாகமாய், தீர்மானமாய் இருக்கிறவருடைய அனுபவம் என்ன தெரியுமா? யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். இதாங்க நம்பிக்கை. தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டாலும், தாயின் தகப்பனும் கைவிடுவாங்களா? விடுவாங்களா? விட மாட்டாங்களா? கண்டிப்பா கைவிடுவாங்க. மனுஷர் தானங்க, மனுஷர் தானே. தாவீது சொல்ற அர்த்தம் என்ன தெரியுமா? நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஒரு பயங்கரமான தலைவலிக்குதுன்னு வச்சுங்க, பயங்கரமான தலைவலி. அம்மா என்ன மகனே எப்படி இருக்கேன்னு கேட்கிறேன். தலை வலிக்குதுமா ரொம்ப. சரி மகன், அந்த என்கிட்ட கொடுத்துரு, நான் எடுத்துக்கிறேன். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? இல்ல அப்பா அவங்க வலியை எடுத்துக்க முடியுமா? முடியாதுங்க. அததான் தாவீது அர்த்தம். என்னுடைய பிரச்சனையை யாராலையும் பகிர்ந்து கொள்ள முடியாது. நான் தனியா ஒரு பாதை கடந்து போனா நான் தான் கடந்து போகணும். இந்த பாதையில எனக்கு உதவி செய்யக்கூடியவர், என்னுடைய பிரச்சனையை அவர் மேல் எடுத்துக் கொள்ளக்கூடியவர் ஒரே ஒரு நபர் தான் ஆண்டவராகிய இயேசு. நம்முடைய பாவத்தை யாரும், எந்த மனுஷனாக எடுத்துக்கொள்ள முடியுமாங்க? நம்முடைய அக்கிரமத்தை யாராவது எடுத்துக்கொள்ள முடியுமா? நம்முடைய சாபத்தை யாராவது எடுத்துக்கொள்ள முடியுமா? எந்த மனுஷனும் முடியாது. அதை செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் ஆண்டவராகிய இயேசு தான். அப்ப நம்முடைய பாவத்தை மாத்திரம், அக்கிரமத்தை மாத்திரமல்ல, சாபத்தை மாத்திரம் இல்ல, நம்முடைய வியாதி, நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய வேதனை, நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மேல் எடுத்துக் கொள்ளக்கூடியவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில். அதனாலதான் அவர் சொல்ற தாயின் தகப்பன் கை. ஆனா தாவீது ரொம்ப அர்த்தத்தோட சொல்றார். காரணம், அவர் இந்த வசனத்தை சொன்ன காரணம், தாவீது பிறந்த போது குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு சர்ச்சைங்க, ஒரு பெரிய போராட்டம். தாவீது எதிர்பாராத விதத்திலே பிறந்த ஒரு பிள்ளை. இன்னும் சொல்லணும்னா ஒரு தேவையற்ற பிள்ளை என்று கருதப்பட்டவர். தாவீது குடும்பத்தில் பிறந்த போது குடும்பத்தில் பயங்கர சண்டை. யாருக்கும்? ஈசாய்க்கும் நெசபத்துக்கும், அவருடைய மனைவிக்கும். நான் நினைக்கிறேன் இந்த காரியத்தை நான் உங்க யாசேர் புஸ்தகத்திலிருந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சில பேருக்கு ஞாபகம் இருக்கும். யோசித்து பாருங்க. தாவீது தகப்பனால வெறுக்கப்பட்ட பிள்ளை, ஒதுக்கப்பட்ட பிள்ளை, வேண்டாம்னு நிராகரிக்கப்பட்ட பிள்ளை. தாவீது சிறு வயதுல வளர்க்கப்பட்ட விதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அழுதுருவோம். நம்மெல்லாம் அப்பா வெறுத்து தள்ளுவாராம், வீட்டை விட்டு துரத்துவாராம், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாராம். இந்த பிள்ளை அம்மா கிட்ட கதருமா, பெத்த அம்மா கிட்ட கதருமா. அம்மாவால உதவி செய்ய முடியாதான். ஏன்னா யூதரின் முறைமைப்படி கணவனை மீறி மனைவி ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு தாயோட உள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. பிள்ளை சொந்த கண்களுக்கு முன்பாக கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளப்படுது. இந்த சின்ன பிள்ளை வீட்டு வாசல்ல போய் வெளியே விழுது. அம்மாவால தூக்க முடியாது. காரணம், மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டவள். அந்த பிள்ளை அப்பாவோட முகத்தை பார்த்திருக்கோம், அம்மாவோட முகத்தை பார்த்திருக்கோம். சரி, அப்பா தான் என்ன வெறுக்கிறாரு, அம்மாவாச்சு என்ன தூக்க கூடாது, தூக்க முடியாதுங்க. அததான் அர்த்தப்படுத்தி விடுகிறார். தாய் தகப்படும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளும். ஆமென். சிந்தித்து பாருங்க தாவீது கடந்து போன பாதைகள். சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராருங்க. ஈசாய் பிள்ளைகளே ஒருவரை அபிஷேகம் பண்ணும்படியாக ஒரு பெரிய விழா, பெரிய ஆயத்தம் நடக்குது. ஈசாய் தாவீதை கூப்பிட்டு, டே நீ இன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராரு, நீ வீட்டுல இருக்க கூடாது, ஓடு போய் ஆடுகள்லாம் போய் பார்த்துக்கோ. எப்படி இருந்திருக்குங்க, எப்படி இருந்திருக்கும் தாவீது யோசிச்சு பாருங்க.
உள்ள உடைஞ்சிருக்கும். நான் ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போறேன், என்னை விட்டுருங்களேன், நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், ஒரு மூலையில நான் இருந்துட்டு போறேன். கெஞ்சி இருப்பான். அப்ப கூட அப்பா விடல, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாரு வீட்டை விட்டு. தாவீது அந்த சில ஆடுகளோடு கூட வனாந்திரத்தில் போய் கர்த்தர் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா வந்தாரு, சும்மா இல்ல. 7 குமாரர்களும் சாமுவேல் தீர்க்கதரிசி முன்னால வராங்க. ஆண்டவர் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளுறாரு. இப்ப சாமுவேல் கேட்கிறாரு, அப்பா அவ்வளவுதான் பிள்ளைகளா, வேற யாரும் இருக்காங்களா? ஒருத்தன் இருக்கான், அவனை துரத்திட்டு அப்பயே காலையிலேயே. சாமுவேல் சொல்றாரு, அந்த பிள்ளை வர வரைக்கும் நான் பந்தி இருக்க முடியாது, ஆள் அனுப்பிச்சு கூட்டிட்டு வா. ஒரு மனுஷனை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். உங்களுடைய குடும்பம் உங்களை ஒதுக்கி தள்ளலாம், நிராகரிக்கலாம், வெறுக்கலாம். ஆனா கர்த்தர் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். கைவிடுகிற மாத்திரம் இல்ல, கனப்படுத்தாம விட மாட்டார். நீங்க சிறுமைப்பட்ட இடத்திலேயே கர்த்தர் உங்களை உயர்த்தாம ஒரு நாள் விட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். தாவீதுக்கு முதன்மையா வைத்தது தேவ பிரசன்னம் தான். ஆமென். முதன்மையா தாவீது வைத்தது தேவ பிரசன்னம். அந்த 4வது வசனத்துல 27வது சங்கீதம் 4வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, இது ஒன்றே என்னுடைய விண்ணப்பமாக, வாழ்க்கையின் விண்ணப்பமாக மாறட்டும். இந்த 4வது வசனம் என்னுடைய வாழ்க்கையின் வசனமாய் மாறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு வேற வாஞ்சை வேண்டாம் ஆண்டவரே, மற்ற வாஞ்சையெல்லாம் எடுத்துருங்க. எனக்குள்ள இருக்கிற மற்ற வாஞ்சைகள், விருப்பங்கள் எல்லாத்தையும் எடுத்துருங்க, என்னை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. இந்த ஒரு வாஞ்சியை மாத்திரம் வைங்க. விருப்பத்தையும் வாஞ்சியும் தருகிறவரே அவர் தான். நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா தருவாரு. நான் அநேக சமயத்தில் இப்படி ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே, மற்ற விருப்பம் வாஞ்செல்லாம் என்னை விட்டு எடுத்துருங்க, எனக்கு இந்த ஒரு வாஞ்சியை மாத்திரம் கொடுங்க. உங்களுடைய பிரச்சனத்தின் மேல் இருக்கிற வாஞ்சியை, தாகத்தை மாத்திரம் கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். தாவீதுடைய வாஞ்சியெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் இருக்கவர். இந்த ஒரு வாஞ்சியின் தீர்மானம் இருந்ததுனால தாங்க சவுலால தாவீதை இப்படி கூட தொட முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு மனுஷனை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேரை கொண்டு வந்தாராம்? 3000 பேரு. யோசிச்சு பார்க்க முடியுதா? ஒரே ஒரு மனுஷன் தாவீதை பிடிக்கிறதுக்கு சவுல் எத்தனை பேரை கொண்டு வர்றாரு? 3000 பேரு. அப்ப தாவீதை குறித்து சவுலுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்குன்னு யோசிப்பார். காரணம் என்ன? தாவீதோடு கூட இந்த தேவ பிரசன்னம் தான். சொந்த மகன் அப்சலோம் விரோதமா எழும்பினது உண்மைதான். ஆனா அப்சலோம் தாவீதை ஒண்ணுமே பண்ண முடியல. ராஜ்யத்தை எடுக்க முடியுதா? எல்லாத்தையும் பயமுறுத்தி கொண்டிருந்த கோலியாத்தாலே தாவீதை ஏதாவது செய்ய முடியும்? கிட்ட வர முடியுதாங்க? தாவீது கிட்ட கோலியாத்துக்கு வர முடியுதா? தாவீதுக்கு கோலியாத்து கிட்ட போக முடியுது. ஆனா கோலியாத்துக்கு தாவீது கிட்ட வர முடியுதா? இல்ல, வர முடியாது. காரணம் தேவ பிரசன்னம். இன்னைக்கு கேட்கிற உங்களோட நம்பிக்கை எதில் இருக்கிறது? தேவ பிரசன்னத்தில் இருக்கிறதா? ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தை உங்களுடைய நோக்கமாக, உங்களுடைய வாஞ்சியாக, தீர்மானமாக பண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 24:4 உங்களுடைய வாழ்க்கை வசனமாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய நம்பிக்கை எதுல இருக்கு? யோசிப்பு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிப்பு ஏராளமான பிரச்சனை. ஒரு பக்கத்துல சகோதரனால பிரச்சனை, இன்னொரு பக்கத்துல போத்திபாருடைய மனைவியினால பிரச்சனை, இன்னொரு பக்கத்துல போத்திபாரால பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலும் வேதம் ஒரு காரியத்தை சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். பிரச்சனை இல்லாம இல்ல, பயங்கர பிரச்சனை தான். ஆனா பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தனாய் இருந்தான். அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. தேவ பிரசனம் கூட இருந்த தேவ பிரசனம் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற ஒரு திராணியை யோசேப்புக்கு கொடுக்கிறது. இதுதாங்க தேவ பிரசனம் செய்யக்கூடிய. எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் தேவ பிரசனம் நம்மோடு இருந்துட்டா எல்லா பிரச்சனையும் ஈஸியா நம்மளால மேற்கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, ஆதாம் ஏவாளோடு ஏதேன் தோட்டத்துல தேவ பிரசனம் இருந்த வரைக்கும் ஆதாம் ஏவாளுக்கு எந்த குறைவுமே இல்லை. பசிச்சா போய் பறிச்சு சாப்பிடலாம், அவ்வளவுதான். ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு தேவையும் இல்லை.
எது வரைக்கும்? தேவ பிரசனம் இருந்த வரைக்கும். தேவ பிரசனம் விலகினோன்னு பிரச்சனை ஆரம்பிக்குது பாருங்க. வேர்வை வேர்வை சிந்தி தான் சாப்பிடும். தேவ பிரசனம் இல்லைன்னா போராட்டம் தான், பிரச்சனை தான், வியாகுலம் தான், கஷ்டம் தான். என்றைக்கு ஆதாம் ஏவல் எடுத்து தேவ பிரசனம் விலகிச்சோ அன்னைக்கே பூமியில சரியா விளையலங்க. சரியான விளைச்சல் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, போராட்டம், இக்கட்டு, வியாகுலம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் கர்த்தர் உங்களோடு பேசு. எதை இழந்தாலும் தேவ பிரசனத்தில் ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவர் எதையும் இழக்க ஆயத்தம். தேவ பிரசனத்துக்காக எதையும் இழக்க ஆயத்தம். ஆனால் எதற்காகவும் தேவ பிரசனத்தை இழக்க ஆயத்தம் இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப தாவீது இதிலே நம்பிக்கையா இருக்குன்னு சொன்னாரே. எதுல? தேவனுடைய சமூகத்திலே. இரண்டாவது குறிப்பு, தாவீது எதிலே நம்பிக்கையா இருந்தார்? தேவனுடைய பாதுகாப்பிலே நம்பிக்கை உள்ளவராய் இருந்தார். 5வது வசனத்தை வாசிங்க. 27வது சங்கீதம் 5வது வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து பாதுகாப்பு, மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. இங்கிலீஷ் பைபிள்ல பெவிலியன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த கூடார மறைவு எபிரேய பதம் பேசுகோன். அதோடைய மூல வார்த்தை வந்து சுக்கோத். நமக்கு தெரியும். கூடார மறைவு என்ன பின்னணியில் எழுதப்பட்டிருக்குன்னா, ஒரு நாடு யுத்தத்துக்கு நல்ல கவனிங்க. ஒரு நாடு யுத்தத்துக்கு போகும்போது சத்துருக்கள் விரோதமாக எழும்பி வரும்போது என்ன பண்ணுவாங்களாம்? ராஜா காப்பாற்றப்பட வேணும். சேவகரை இழந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு யாரை இழந்துடக்கூடாது, ராஜாவை இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி ராஜாக்குன்னு ஒரு தனி கூடாரம் போட்டு அவரை பத்திரமா பாதுகாத்துக்கணும். அதுதான் அந்த வார்த்தை பெவிலியன், பெசுகோ என்ற ஒரு வார்த்தை. அதை தான் அடையாளப்படுத்துகிறது. யாரை இழந்தாலும் நாங்க ராஜாவை இழந்துடக்கூடாது. நீங்க கர்த்தர் என்ன திரும்ப சொல்றாரு? என் மகனே, மகளே, நான் உன்னை ராஜாவாக பார்க்கிறேன். நான் எதையும் இழந்துருவேன், உங்களை இழந்துட மாட்டேன். உங்களுக்காக ஒரு கூடாரம் போட்டு நான் உங்களை காக்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பயம் வரும்போது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர், தேவையான தைரியத்தை தருகிற கர்த்தர். அவர் எப்படி நம்மளை காக்கிறார் என்றால், ஒரு கூடார மறைவிலே, அவருடைய பிரசனத்தின் கூடார மறைவிலே நம்மளை காக்கிறவர். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். கர்த்தர் சொல்றார், மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த பாதுகாப்புன்னு சொல்லும் போது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற இன்னொரு விதம் என்ன தெரியுமா? சபை ஐக்கியம். நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. இந்த ஐக்கியத்துல நம்ம இருக்கும்போது, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது நமக்காக ஜெபிக்க, நம்மளை ஜெபத்துல தாங்க, நம்மளோட விசுவாசத்தை கட்டி எழுப்ப கர்த்தர் நமக்காக சகோதர சவுலை தந்திருக்கிறார். சபை ஐக்கியம் ஒரு பெரிய பாதுகாப்பு. யார் யாருக்கு சரியான சபை ஐக்கியம் இல்லையோ அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பாதுகாப்பில் ஒரு பாதுகாப்பு சபை ஐக்கியம். இதை நான் அதிகமாய் அதை விரும்புகிறேன், அதை மதிக்கிறேன், அதை கனமாய் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. அந்த வசனத்துல 5வது வசனத்துல, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்னை பாதுகாப்புக்காக என்னை மறைத்து வைக்கிற தேவன் மாத்திரம் அல்ல, மறைத்து வைக்கிற தேவன் ஒரு நாளிலே அவருடைய மறைவிடத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வந்து கண்மலையில நிற்க வைக்கிறவர். எதுக்குங்க மறைச்சது? எதுக்கு? சத்துரு காணக்கூடாதுன்னு. கண்மலையில நிற்க வைக்கிறது எதுக்கு? சத்துரு பார்க்க வேணும்னு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்லுங்க? ஒரு காலகட்டத்தில் சத்துரு உங்களை பார்க்கவே விட மாட்டாரு. ஆண்டு உங்களை மறைச்சிருவாரு.
இன்னொரு காலகட்டத்தில் உங்களை வெளியே கொண்டு வந்து கண்மணி மேல வச்சு, சத்ரு பாரு, என்னோட மகனை பாரு, என்னோட மகளை பாரு, நான் எப்படி உயர்த்திருக்கிறேன்னு பாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக மறைக்கிறவர் மாத்திரமல்ல, மறைவிடத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து கண்மணின் மேலே நிற்க பண்ணி நம்மை உயர்த்தி சத்துருக்கள் நம்மை காணும்படியாய் செய்கிறவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. ஒரு காலகட்டத்திலே தாவீது ஒளிந்து ஒளிந்து, அதெல்லாம் குகையில அங்கே இங்கே ஒளிந்து ஒளிந்து இருந்த தாவீதை கர்த்தர் பயங்கரமாக எல்லாரும் பார்க்கும்படியாக சிங்காசனத்திலே உட்கார வைத்து மகிழ்ந்த கர்த்தர் நம்முடைய கர்த்தர். எல்லா சத்துருக்களும் பார்க்கும்படியாக எவ்வளவுக்கு எவ்வளவு தாவீது மறைந்து 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 ஓடி ஒளிந்து இருந்ததோ அவ்வளவுக்கு அவ்வளவு வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்கத்தக்க விதத்திலே தாவீதை சிங்காசனத்திலே உட்கார வைத்த தேவன் நம்முடைய தேவன். ஒரு சமயத்தில் எலியாவை பார்த்து சொல்றார், நீ கேரி தாற்றங்கரையிலே போய் உன்னை ஒளித்துக்கொள். ஒளித்துக்கொள்னு சொன்ன அதே கர்த்தர் தான் எலியாவை வெளியே கொண்டு வந்து ஆகாபுக்கு முன்பாக நிறுத்த பண்ணுகிற கர்த்தர். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலை அந்த அரேபிய வனாந்தரத்திலே 3 ஆண்டுகள் ஒளித்து வைத்த கர்த்தர், அதே கர்த்தர் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுலை கொண்டு வந்து நிறுத்தின கர்த்தரும் அவர்தான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நான் தீர்க்கதரிசனமாய் சொல்கிறேன். ஒளிந்திருக்கிற ஒரு காலம் உண்டுங்க. ஆனா வெளியரங்கமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி சத்துருக்கள் பார்க்க வைக்கிற ஒரு காலம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, உன்னை பாதுகாக்கும்படியாக நான் ஒளித்து வைக்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த ஒளிப்பிடத்திலிருந்து உன்னை கொண்டு வந்து உன்னை சிறுமைப்படுத்தின, உன்னை ஏளனமாய் நினைத்த, உன்னை தவறாய் பேசின, குற்றம் சாட்டின அந்த கண்களுக்கு முன்பாக கண்மனையிலே உன்னை நிற்க வைத்து உயர்த்துகிற கர்த்தர் நான். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை பார்க்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லணும். கர்த்தர் அவருடைய மறைவிடத்திலே நம்மளை ஒளித்து வைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? ஒரு கேள்வி வருதுல. மறைவிடத்திலே கர்த்தர் நம்மளை ஒளித்து வைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க 14வது வசனம். 14வது வசனம். என்ன செய்யணும் அந்த சமயத்துல? கர்த்தருக்கு காத்திரு. அந்த சமயத்துல என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கர்த்தர் நம்மளை ஒளித்து வைத்திருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திரு. காத்திரு. அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அந்த ஒளித்து வைக்கிற அந்த காலம் எதுக்கு தெரியுமா? நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துறது. பயந்து இருக்கிற இருதயத்தை ஸ்திரப்படுத்துறது. ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தருக்கே காத்திரு. ஆமென். கர்த்தர் ஒருவேளை உங்களை ஒளிப்படத்திலே கொஞ்ச நாளைக்கு மறைத்து வைக்கிற ஒரு அனுபவம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆனால் இன்னும் வெளியே கொண்டு வரல, இன்னும் கர்த்தர் உங்களை கண்மலையில உயர்த்தல, இன்னும் என்னோட வாழ்க்கை மறைவாதான் இருக்கு, இன்னும் ஒன்னும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்வீங்களானா, கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிற உங்களுக்கு வார்த்தை என்ன தெரியுமா? மகனே மகளே, இந்த ஒளிப்பிடத்திலே ஒளித்து வைக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருக்கும்படியாய் செய்வார். நீ கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு, மகனே மகளே, ஆசீர்வாதம் இல்லையா? கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திரு. காத்திருக்கிறது, மறைந்திருக்கிறதை குறித்து பரிசுத்த வேதம் உங்களுக்கு என்னையும் குறித்து என்ன சொல்லுது தெரியுமா? மறைந்திருக்கிறதை குறித்து வாசிங்க. கொலோசியர் 3:3 வாசிங்க. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். எதுக்கு? பாவத்துக்கு மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவுடனே உங்களுடைய ஜீவன், உங்களுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. அப்ப பிசாசு உங்களை தொடணும்னா அவன் யாரை தொடணும்? நீங்க கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறீர்கள். அப்ப பிசாசு உங்களை தொடணும்னா அவன் யாரை தொடணும்? தேவனை தொடணும். தேவனை தொட முடியுமா? அப்ப உங்களை தொட முடியுமா? முடியாது. நல்ல கவனிங்க. ஒரு காரியத்தை நான் சொல்லணும், கர்த்தரால் ஏவப்படுகிறேன். சத்ருவாகிய பிசாசு உங்களை தொடணும்னா நீங்க உள்ள இருந்து கதவை திறந்து விட்டாதான். நல்ல சிந்தித்து பாருங்க. பிசாசு உங்களை தொடணும்னா
நீங்க வீட்டுக்குள்ள இருந்து கதவை திறந்து விட்டாதான் அவன் உங்களை தொட முடியும். அதனா ஒரு விசுவாசியே கர்த்தருடைய பிள்ளைய பிசாசு தொடவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளா பிசாசுக்கு வாசல திறந்து விட்டாதான். அவன் பிசாசு தானா திறந்துகிட்டு எல்லாம் வர முடியாது. நீங்க கதவை திறந்து விட்டாதான். நீங்க கதவை திறக்காம ஜாக்கிரதையா இருக்கணும்ல. எப்படி கதவை திறக்கிறது? ஒரு பாவம் செய்தா நம்ம கதவை திறந்துடுறோம். ஒரு அசுத்தமான சிந்தையை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம்னா பிசாசுக்கு கதவை திறந்துடுறோம். ஒரு பொய்ய சொன்னோம்னா பிசாசுக்கு கதவை திறக்கிறோம். பிசாசுக்கு நம்ம கதவை திறக்காம பிசாசால நம்மள ஒரு நாளும் தொட முடியாது. யோசிச்சு பாருங்க, எஸ்தர் புஸ்தகத்திலே ஆமான் யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சி பண்றான். எவ்வளவோ முயற்சி, அசுத்தாவியில எழுப்பி விடுகிறான் அந்த சீட்டு போடுறதுனால. ஆனா ஆமானுக்கு ஒண்ணு தெரியாது, யூத ஜனங்கள் கர்த்தரால் மறைக்கப்பட்டவர்களும் தெரியாது. இன்னைக்கும் பிசாசுக்கு தெரியல, நம்ம எல்லாம் கர்த்தரால் மறைக்கப்பட்டவர்கள். எவ்வளவுதான் பிசாசு முயற்சி பண்ணாலும் நம்மள ஒரு நாள் தொட முடியாது. காரணம், நாம் தேவனுக்குள் மறைந்து இருக்கிறோம். ஒரு நடந்த சம்பவத்தை நம்ம வாழ்க்கை முழுவதும் மறக்கவே முடியாது. சாது சுந்தர் சிங் ஐயாவை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்களே. சாது சுந்தர் சிங் ஐயா, அவர் சீக்கிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்த ஒரே காரணத்தினாலே வீட்டை விட்டு துரத்தப்பட்டார். அவனுடைய பெற்றோர்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள், எவ்வளவு சொத்து உள்ளவர்கள். சாது சுந்தர் சிங் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினாலே அந்த வாலிபன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டு, ஒரு சொத்து உனக்கு கொடுக்க முடியாது, உனக்கு ஒரு பங்கும் இல்லை என்று சொல்லி சாது சுந்தர் சிங்கை வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார்கள். அந்த வாலிபனாகிய சாது சுந்தர் சிங் ஒரு காட்டு வழியாக தனியாக நடந்து போய் அப்ப அவர் சொல்றாரு ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னோட வீட்டுல என்னை ஒதுக்கி தள்ளிட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியல, நான் ஒரு நடு காட்டுக்குள்ள இருக்கிறேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, என்னோட வாழ்க்கை என்னவாகும் என்று தெரியல ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுக்கிட்டே போகிற வழியில எதிர்க்க அவருக்கு அவருடைய அவர் போகிற வழியில எதிர்க்க ஒரு கருப்பான நெருப்புல கருகின ஒரு சட்டி, ஒரு பானை, ஒரு கருகின பானை அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதை பார்க்கிறாரு. பார்த்துட்டு இவர் கிட்ட போய் இது என்னவா இருக்கும்? ஒரு கருப்பு பானை அப்படியே கருகி போய் ஒரு கருப்பு பானை இருக்கிறது. அவர் கிட்ட போய் காலில் அப்படியே மொள்ள உதைக்கும் போது, அந்த பானையை உதைச்சி விடும் போது அந்த கருப்பு எரிஞ்சு போன அந்த பானைக்குள்ள இருந்து அழகான கோழி குஞ்சுகள் சிதறி ஓடுகிறது. இதுல இருந்து எப்படி கோழி குஞ்சுகள் ஓடுகிறதுன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா நடந்த விஷயம் தெரியுமா? காட்டு தீ பரவி இருக்கிறது. அந்த காட்டுல ஒரு தீ பற்றி எரிந்து ஒரு தாய் கோழி அப்படியே கருகி போயிருக்கிறது. அது ஒரு 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 தீயினால் எரிந்த ஒரு பானையை போல இவருக்கு தெரியுது. ஆனா ஆக்சுவலா கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, ஒரு தாய் கோழி அந்த காட்டு தீயினாலே கருகி போய் செத்து கிடக்குது. ஆனா அதோட செட்டையின் கீழே அழகான கோழி குஞ்சுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆண்டவர் பேசினார், மகனே, உன் அப்பா அம்மா உன்னை உதறி தள்ளிடலாம், நீ வீட்டை விட்டு துரத்தப்பட்டு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு நாளும் நினைக்காத. தாய் கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழ் சேர்த்துக் கொள்வது போல நான் உன்னை என்னுடைய செட்டையின் கீழே மறைத்து வைத்திருக்கிறேன். நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் திகைக்கிறாய்? நீ ஏன் தனியா இருக்கிற நினைக்கிற? எப்படி இந்த கோழி குஞ்சுகள் அந்த காட்டு தீயிலே தாயினாலே காக்கப்பட்டது போல நான் உன்னை காக்கிற தேவன் என்று சொல்லி பேசுறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒரு நாள் கலங்காதீங்க பிரதர், சிஸ்டர், ஒரு நாள் கலங்காதீங்க. கர்த்தர் சீக்கிரத்திலே உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவேன் என்று சொல்கிறார். சீக்கிரத்திலே கண்மணியின் மேல நான் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தர் இந்த வார்த்தையை கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்க டைரியில நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மூன்றாவது குறிப்பு, இதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொன்னார் தாவீது. எதிலே நம்பிக்கை? தேவனுடைய வல்லமையில். எடுத்து வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்க. 6வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக, என்னுடைய சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும்.
அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தருடைய வல்லமையை குறித்து பேசு. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். தேவனுடைய வல்லமை என்னுடைய தலையை உயர்த்தும். என்னை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கிறது உண்மைதான். பொல்லாதவர்கள், அநீதி உள்ளவர்கள், அநியாயம் உள்ளவர்கள், மனசாட்சி இல்லாதவர்கள், தீமை செய்கிறவர்கள், பொய் சாட்சி சொல்லுகிறவர்கள், பாளையமாய் இருக்கிற சத்துருக்கள் இருக்கிறது உண்மைதான். அத்தனை சத்துருக்களுக்கு முன்பாக இப்பொழுது, அந்த வார்த்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுது பிரதர், இப்பொழுது. ஹல்லேலூயா. ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார் இந்த வார்த்தையை. நவ் பிரதர், இப்பொழுது. சகோதரி, இப்பொழுது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வசனத்தை? கொஞ்சம் வாய் திறந்து அறிக்கை செய்வோமா? நாளைக்கு இல்ல பிரதர், அடுத்த வாரம் இல்ல, அடுத்த மாசம் இல்ல, இப்பொழுது. நல்ல விசுவாசத்தோடு உணர்ந்து சொல்லுங்க பாப்போம். உணர்ந்து, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில். அப்ப தேவனுடைய வல்லமை என்ன பண்ணும் தெரியுமா? அந்த தேவனுடைய வல்லமையிலே நம்பிக்கை உள்ளவர்களா இருப்போமானால் தேவனுடைய நம்பிக்கை நம்முடைய தலையை உயர்த்துங்க. இது தேவனுடைய வல்லமை தான் செய்ய முடியும். தேவனுடைய வல்லமை தான் செய்ய முடியும். வேற யாரும் செய்ய முடியாது. நம்முடைய தேவன் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களை வாளாக்காமல் உங்களை தலையாக்குவேன், கீழாக்காமல் உங்களை மேலாக்குவேன். யாருங்க செய்ய முடியும்? யார் செய்ய முடியும்? யோசிச்சு பாருங்க. இதை யார் செய்ய முடியும்? கர்த்தர் ஒருவர் மாத்திரம் தாங்க செய்யும். நான் ஒரு நாள் அப்படியே உட்கார்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறேன். வேலை இல்லாத சமயம். கர்த்தர் அற்புதமாக ஒரு வேலையை கொடுத்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொண்டு போய் உட்கார வைத்தார். ஆனா வேலை தெரியாது. இதான் இதுல இருக்கிற காரியம். ஒரு நல்ல பெரிய பதவியை கொடுத்து, பெரிய ஆபீஸ் ரூம்லாம் கொடுத்து, 3 ஸ்டெனோகிராஃபரையும் கொடுத்து ஒரு இடத்துல என்ன உட்கார வச்சுட்டாரு. எனக்கு சுத்தமா வேலை தெரியாது. ஒரு லெட்டரை கூட சொல்ல தெரியாது. கர்த்தருடைய நான் மகிமைக்காக சொல்றேன். சில சமயங்களில் அந்த 3 ஸ்டெனோகிராஃபர் எனக்கு முன்பாக உட்கார்ந்து இருப்பார்கள். நான் லெட்டர் டிக்டேட் பண்ணணும். என்ன பண்றதுன்னு தெரியாது. எப்படி தெரியாதுன்னு சொல்ல முடியும்? உடனே அந்த ஆபீஸ் ரூமை விட்டு நான் வெளியே போய் ஒரு மூலையில எங்கேயாவது போய் நின்று ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷை பேசி, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல, உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு வந்து உட்கார்ந்தா வார்த்தை தானா வரும். அப்படி எத்தனையோ லெட்டர்ஸ் நான் டிக்டேட் பண்ணிருக்கேன். அது மாத்திரம் இல்ல, கல்கட்டால இருந்து எனக்கு போன் பண்ணுவாங்க. போன் பண்ணி ஒரு மினிஸ்ட்ரிக்கு, ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் டிக்டேட் பண்றதுக்கு என்ன போன்ல டிக்டேட் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது நம்முடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு காரியம். நம்மளுக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது, நமக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனை கர்த்தர் அவ்வளவு தூரம் உயர்த்த கர்த்தரால தாங்க முடியும். இது வேற யாராலையும் முடியாது. அடிக்கடி யோசுவாவை குறித்து யோசித்து பார்ப்பேன். யோசுவா யார் தெரியுமா? யோசுவா யார் தெரியுமா? மோசேயுடைய ஊழியக்காரன் கூட நான் சொல்ல மாட்டேன், வேலைக்காரன் தான் சொல்றேன். யோசுவா யாரு? மோசேயுடைய வேலைக்காரன். மோசே சாப்பிட்டாருன்னா யோசுவா வந்து மோசேயோட கைக்கு தண்ணி ஊத்துற ஆளு, வேலைக்காரங்க. இப்ப மோசே மரித்து போகிறார். ஆண்டவர் காலேபெல்லாம் விட்டுட்டாரு. யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நான் மோசையோட இருந்து போட நான் உன்னோட இருப்பேன், நீ தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தணும். அனுபவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மோசையோட அனுபவம் என்னது? 80 வருஷம், 120 வருஷம். யோசுவாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. யுத்தத்தை பத்தி ஒண்ணும் தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்துறதை பத்தி ஒண்ணும் தெரியாது, தேசத்தை பங்கிடுவதை பத்தி ஒண்ணுமே ஒரு அனுபவம் இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாது. அதை படிக்கும் போது நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒரு பியூனை காலேஜ் பிரின்சிபலா மாத்திட்டார் ஆண்டவர். இது சாத்தியமாங்க? காலேஜ்ல ஒரு பியூன் வேலை செய்யறாருன்னு வச்சுங்க, அவர் யாராவது அந்த பியூன் பிரின்சிபல் ஆக முடியுமா? யாராவது உயர்த்த முடியுமா? ஆனா கர்த்தரால முடியுங்க. வேலைக்காரன் அந்த யோசுவாவை கர்த்தர் 6 லட்சத்துக்கு மேலான ஜனங்களுக்கு அதிபதியாய் கர்த்தர் தான் மாட்டார். அவரோட வல்லமை தாங்க பண்ண முடியும்.
ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்துகிறார் என்றால் அது தேவனுடைய வல்லமை தான். தேவனுடைய வல்லமை தான். அடிமையா போன யோசேப்பை தான் எகிப்துக்கு பிரதானி, அடிமையாய் போன தானியேலை தான் பாபிலோன் தேசத்துல எல்லா பிரதானிகளுக்கும் அதிபதியாக. இது கர்த்தரால் மாத்திரம் தான் செய்ய முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இப்ப தாவீதுக்கு இருந்த அந்த நம்பிக்கையோட ரகசியம் என்ன? நான் முடிக்க போறேன். தாவீதுக்கு இருந்த நம்பிக்கை ரகசியம், இதுல நான் நம்பிக்கையா இருக்கேன்னு சொன்னாரே, அந்த நம்பிக்கையின் ரகசியம் என்னவென்றால் அவர் கர்த்தரில் நிலைத்து நிற்கிற ஒரு மனுஷன். கர்த்தரிலே நிலைத்து நிற்கிற மனுஷன். தாவீதுடைய வாஞ்சை கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஒரு இன்விடேஷன், அழைப்புக்கு தாவீது பிரதிபலிப்பு தாங்க. தாவீதுடைய வாஞ்சையும் தீர்மானமும் கர்த்தர் தாவீதுக்கு கிருபையாய் கொடுத்த இன்விடேஷன், ஒரு அழைப்பிதழ். கிருபையாய் கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்த அழைப்பிதழின் ஒரு பிரதிபலிப்பு தான் தாவீதுடைய வாஞ்சையும் தீர்மானம். எப்படி சொல்றதுன்னு தெரியல, உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேனான்னு எனக்கே விளங்கல. David's desire and determination was a response to God's gracious invitation. இப்ப கர்த்தர் தாவீதுக்கு கிருபையாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அந்த அழைப்புக்கு தாவீது இணங்கி பிரதிபலிக்கிறது தான் தாவீதுடைய வாஞ்சையும் தீர்மானம். அந்த கிருபை நிறைந்த அழைப்பு தான் என்ன? வாசிங்க 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தர் எப்படி அந்த கிருபை நிறைந்த அழைப்பு என்ன அழைப்புன்னு பாருங்க. 8வது வசனம். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. இதுதாங்க தேவனுடைய அழைப்பு, கிருபையாய் வருகிற தேவனுடைய அழைப்பு. கிரேசியஸ் இன்விடேஷன் ஆஃப் காட். கிருபையாய் என்னை தேடுங்கள் என்று சொன்னீரே. உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. உம்முடைய முகத்தையே, உம்முடைய முகத்தையும் அல்ல, உம்முடைய முகத்தையும் தேடுவேன், மனுஷனுடைய முகத்தையும் தேடுவேன். இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஜபாரேல ஆண்டோட முகம், வெளியே வந்துட்டா இவர் உதவி செய்வாரா, அவர் நமக்கு உதவி செய்வாரா, அங்க கடன் வாங்கலாமா, இவர்கிட்ட போய் நிக்கலாமா? இல்ல இல்ல, நீர் முகத்தை தேடுன்னு சொன்னீரே, உம்முடைய முகத்தையே, வேற முகத்தை அல்ல ஆண்டவரே, மனுஷனுடைய முகத்தை அல்ல ஆண்டவரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. இன்னைக்கு எத்தனை இருதயம் ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும்? கர்த்தர் ஒரு அழைப்பை தரார் பிரதர், கிருபை நிறைந்த ஒரு அழைப்பு. சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு தெரியுமா? என் மகனே, என் மகளே, இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் என்னோட முகத்தை தேடு, என்னோட முகத்தை தேடு. எத்தனை பேர் தாவீது சொன்னது போல சொல்லு? எத்தனை பேரால சொல்ல முடியும்? சொல்லலாமா? ஆண்டவரை பார்த்து கண்களை மூடுங்க பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு, என் மகனே, என் மகளே, உனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான், போராட்டம் இருக்கிறது உண்மைதான், தேவைகள் இருக்கிறது உண்மைதான். ஆனா அதெல்லாம் தேடாதீங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க, தீர்வை தேடாதீங்க, வேற எங்கேயும் போய் தீர்வை தேடாதீங்க. உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வை வேற எங்கேயும் தேடாதீங்க. இந்த முகத்தை தேடுங்க, இந்த முகத்தை தேடுங்க, இந்த முகத்தை தேடுங்க. தாவீது சொல்றாரு பாருங்க, என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உட முகத்தையே, உட முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம். வாய் அல்ல சவனே, வாய் அல்ல. வாயில சொல்றதெல்லாம் வேஸ்ட். வாயில சொல்லாதீங்க தயவுசெய்து, என் இருதயம் சொல்லிட்டு அப்படி எழுதி நிற்கலாமா? தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன், தேவ பிரசனத்தை நான் உணர்கிறேன். இந்த முகத்தை தேடுன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? இந்த முகத்தை தேடுன்னு சொன்னீங்களே. என்னை சுற்றிலும் சத்துருக்கள், பொல்லாதவர்கள், பழி சொல்லுகிறவர்கள், பொய் சாட்சி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, என்னோட முகத்தை தேடுங்கன்னு. அதனால உங்களோட முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என்னுடைய இருதயம் சொல்லிட்டு. இருதயம் இன்னைக்கு கர்த்தரிடத்திலே நம்முடைய வாய் பேசக்கூடாது, இருதயம் பேசணும். கீழ்த்தளத்தில் இருந்தாலும் மேல் தளத்தில் இருந்தாலும் தேவ பிரசனத்திலே அப்படியே நாம் எழுதி நிற்கலாமா?
கண்களை மூடிற நிலைமையில ஒருவேளை இத்தனை நாட்களும் நம்முடைய வாயில என்னென்னமோ சொன்னோம் ஆண்டவர்கிட்ட, ஆனா ஒன்னையும் செய்யல. என்னென்னமோ சொன்னோம், ஆண்டவரே நம்ம தேடுவேன்னு சொன்னோம், நமக்கு உண்மையா இருப்போம்னு சொன்னோம், பிரியப்படுத்துவோம்னு சொன்னோம், ஒன்னும் செய்யல. ஒன்னும் செய்யல. நீங்க நம்மள வாயில சொல்ல வேணாம் பிரதர் சிஸ்டர், நீங்க நம்மள வாயில சொல்ல வேணாம். வாயில சொன்னதெல்லாம் அப்படியே போயிடுச்சு, ஒன்னும் நிறைவேற்றல. நம்முடைய இருதயம் சொல்லட்டும், இருதயம் சொல்லட்டும். இந்த முகத்தை தேடுன்னு சொன்னீங்களே, முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று நம்முடைய இருதயம் சொல்லட்டும். இருதயத்தை, உங்களுடைய இருதயம் ஆண்டவர்கிட்ட பேசட்டும். கர்த்தருடைய சமூகத்தை நான் கூட இருக்கிறேன். நீங்க கடந்து போற பாதையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வேதனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய மன வியாகுலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனதில் ஏற்பட்டிருக்கிற போராட்டத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க ஆலயத்துக்கு வருவதற்கு முன்ன கூட ஆண்டவரே என்ன செய்யறது தெரியல, என்னோட சூழ்நிலைகள் மோசமா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன், யாரும் எனக்கு உதவி செய்யல ஆண்டவரே, என் பட்சத்தில் நிற்க ஒருவரும் இல்லை என்று சொல்லிட்டு வந்திருக்கலாம். நாங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, என்னுடைய முகத்தை தேடு, முகத்தை தேடு. இந்த முகத்தை பார்த்தவர்கள், இந்த முகத்தை தேடினவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது. அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் சொல்ற சகோதரனே, சகோதரியே, எத்தனை விஷயம் அவருடைய முகத்தை பார்க்க நம்ம தவறிட்டோம். எத்தனையோ மனுஷோட முகத்தை பார்த்து 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 ஏமாந்து போய் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் முகத்தை பாருப்பா. மனுஷர் ஏமாற்றி இருக்கலாம், மனுஷோட முகத்தை பார்த்து ஏமாந்து போயிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய முகத்தை தேடுப்பா. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நான் உன் தலையை உயர்த்துகிறவர், உன் கண்மலையின் மேலே உன்னை உயர்த்துகிற கர்த்தர். எல்லா சத்துருக்களும் உன்னை ஏளனமாய் நினைத்த, தவறாய் பேசின, உண்மையில் தவறாய் குற்றம் சாட்டின, உங்களை உதாசீனப்படுத்தின, உங்களை சிறுமைப்படுத்தின அந்த ஜனத்துக்கு முன்பாக கர்த்தர் உங்களை கண்மணின் மேலே உயர்த்துவேன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, தாவீதுக்கு இருந்த அப்படிப்பட்ட நம்பிக்கையின் விளைவு என்ன தெரியுமா? 13ஆம் வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்க. ஜெப சிந்தல் இருக்கும்போது அதை பாருங்க. சங்கீதம் 27:13 வசனத்துல, நானோ ஜீவனுள்ளோ தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன். சிந்தித்து பாருங்க, தாவீதோட வார்த்தையை சிந்தித்து பாருங்க. நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாம மாத்திரம் போயிருந்தா அழிந்து போயிருப்பேன். வேற விதத்துல சொல்லணும்னா, தாவீது சொல்றாரு, ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன், நான் காண்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை மோசமா இருக்கலாம், பயங்கரமா இருக்கலாம்.
ஆனா விசுவாசத்தோடு விசுவாசி. அதாவது சொல்றாரு, அந்த விசுவாசம் மாத்திரம் இல்லாத இருந்திருந்தா நான் கெட்டு போயிருப்பேன், அழிஞ்சு போயிருப்பேன், ஒண்ணு இல்லாம போயிருப்பேன். அந்த விசுவாசம் தான் இன்றைக்கு ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண செய்கிறது. காண செய்கிறது. எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? இருதயம் பேசட்டும். ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன், நான் காண்பேன். இன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை பயங்கரமா இருக்கிறது. ஆனா ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற நன்மைகளை அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்கள் காணும். என்னுடைய சொந்த கண்கள் காணும். சொந்த கண்கள் காணும். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் இருக்கு? இந்த விசுவாசம் இல்லைன்னா நாம் அழிஞ்சிருப்போம். இந்த விசுவாசம் இல்லைன்னா கெட்டு போயிருப்போம். இந்த விசுவாசம் தாங்க நம்மளை ஒவ்வொரு நாளும் தாங்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை பேச விடுங்க. ஜீவனுள்ள தேசத்திலே, நான் வாழ்கிற பகுதியிலே, நான் வசிக்கிற என்னுடைய வீட்டிலே, நான் வேலை செய்கிற இடத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன். நான் இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை, இதிலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். நம்பிக்கை. ஜெபசிந்தில் இருக்கும்போது ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்க முடியாது, கர்த்தரால் ஏவப்படுகிறேன். நீங்க வெறும் கேட்டா போதும். ஜெபசிந்தையிலேயே இருங்க. இந்த வசனத்தை நீங்க காது கொடுத்து கேட்டா போதும். ஏசாயா 30:15 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா 30:15 வசனம். நீங்க காதுல இந்த வசனத்தை நீங்க கேளுங்க, அது போதும். கர்த்தருடைய ஆவியானவர் பேசுறார். ஏசாயா 30:15 வசனத்துல மனுஷன் பேசுகிறது அல்ல, தீர்க்கதரிசி பேசுகிறது அல்ல, கர்த்தரே பேசுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், அநேக சமயத்துல கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனுஷன் பேசுகிறது அல்ல, ஒரு தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை இது அல்ல. இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற வார்த்தை. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் விடுதலையை பெறுவீர்கள். இந்த இடத்துல ரட்சிப்புன்னு போட்டிருக்கு. ஆதி ரட்சிப்பல்ல, விடுதலையை குறிக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலையை குறிக்கிறது. தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயலை குறிக்கிறது. மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்தார் மகிமையான காரியங்களை கர்த்தர் பார்க்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்படியே தேவ சமூகத்திலே கண்களை மூடின நிலைமையில அப்படியே தேவனோடு கூட சம்பாஷிங்கள். தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை இன்றைக்கு என்னோட வாழ்க்கையை முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரைக்கும் இத்தனை வருஷம் எனக்காக வாழ்ந்துட்டேன், எனக்காக வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. இனி வருகிற நாளாகிலும் இந்த உலகத்தில் நான் உமக்காக வாழணும், உமக்காக வாழணும். எனக்காக வாழ்ந்தது போதும்பா. இந்த உலகத்திலே நான் இன்னும் எவ்வளவு, எத்தனை வருஷம் எத்தனை காலம் வாழ்வேன்னு தெரியாது. ஆனா மீதி உள்ள வாழ்க்கை உமக்காக ஆண்டவர். வேதாகமத்திலே சொல்லப்பட்ட நபருடைய வாழ்க்கையை போல என்னோட வாழ்க்கையை மாற்றும். எனக்கு முழுமையா விளங்கல ஆண்டவரே. ஆனாலும் எல்லாவற்றை பார்க்கிலும், எல்லாரை பார்க்கிலும்
நான் உம்மை அதிகமாக நேசிக்கிறேன். உம்மை அதிகமாக நேசி. என்னுடைய கனவுகள், என்னுடைய நோக்கங்கள் அல்ல, உம்முடைய சித்தம், உம்முடைய தீர்மானம், உம்முடைய அனந்த ஞானம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற என்னை சமர்ப்பிக்கிறேன் ஆண்டவரே. என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஒரு சின்ன சில வார்த்தைகளை ஆண்டவரை பார்த்து பேச முடியும். நான் சொன்ன சில வார்த்தைகளை ஆண்டவரை பார்த்து, இனி எனக்காக அல்ல ஆண்டவரே, இந்த வாழ்க்கை உமக்காக முற்றிலுமா ஒப்பு கொடுக்கிறேன். வேதாகமத்தில் இருக்கிற அந்த புருஷருடைய விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கும் வேணும். தாவீதுடைய அனுபவம் எனக்கும் வேணும். தாவீதுடைய தேவ பக்தி எனக்கு வேணும். வைராக்கியம் எனக்கு வேணும். தாவீதுடைய வாஞ்சை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. எதை பார்க்கிறோம், யாரை பார்க்கிறோம், அதிகமாக நேசிக்கிறான். உடைய சித்தம் என்ற வாழ்க்கையில முழுமையாக நிறைவேற வேண்டும். உடைய சித்தம் ஆண்டவரே, உடைய நோக்கம், உடைய நோக்கம். யோசித்து பாருங்க பிரதர் சிஸ்டர், இத்தனை வருஷம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தேவனுடைய நோக்கம் நிறைவேறாம நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிடும்னா அது போல ஒரு துக்கமான காரியம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது. கொஞ்ச நாள் வாழ்ந்தா கூட தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சித்தம் நிறைவேற என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு சின்ன பாடலை நாம் பாடும்போது தேவனுடைய பூர்ணமான சித்தத்துக்கு நம்மை விட்டு சித்தம் போ என்னை அன்றோ கற்பரனே நீ நடத்தும் சித்தம் போ என்னை என்றோ கற்பரனே நீ நடத்தும் என் சித்தமோ என் சித்தமோ பிரசன்னத்தை உணருங்கள். கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் நீட்டப்படுகிறது. கர்த்தர் அநேகரை தொடுகிறதை ஆவியில உணர்கிறேன். தேவனுடைய கரம் அநேகரை தொடுகிறது. தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. திருசித்தத்தை அறிவதல்லோ வழிப்பிரயாணி மூடனை போல் வழி தவறாய் நடந்திடவே வழிப்பிரயாணி மூடனை போல் வழி தவறாய் நடந்திட வழி இதுவே வழி இதுவே என்று சொல்லோ இனிய சத்தம் தொனித்திடட்டும் வழி இதுவே என்று சொல்லோ இனிய சத்தம் தொனித்திடட்டும். அக்கினி ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் மீது தேவ பிரசனம், தேவ பிரசனம். நீ சம்ப மேக ஸ்தம்பம் அடியார் மீது ஜொலித்திடட்டும். இரவு பகல் கூட நின்று
என்றென்றுமாய் நடத்திடுவே இரவும் பகல் கூட நின்று என்றென்றும் நடத்திடுவே இருக்கமேயே அப்பமுமாய் கண்ணீரோயே தண்ணீருமாய் இருக்கமேயே அப்பமுமாய் கண்ணீரோயே தண்ணீருமாய் வருகிறீனோ பயப்படேனோ என்றென்றுமோ சித்தம் போதும் வருகிறீனோ பயப்படேனா என்றென்றுமோ சித்தம் போதும் எண்ணிடேனா யாதொன்றையும் புண்ணிய தேசம் காணும் வரை எண்ணிடேனா யாதொன்றையும் புண்ணிய தேசம் காணும் வரை பரதேசியாய் சஞ்சரிப்பேன் பாரம் என்னை தாக்கிடாமல் பரதேசியாய் சஞ்சரிப்பேன் பாரம் என்னை தாக்கிடாமல் உம் சித்தம் போல உம் சித்தம் போல் என்னை என்றோ பரனே நீ உம் சித்தம் போல் என்னை என்றோ பரனே நீ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே இயேசுவே. ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமாக இருக்கிறவன் கர்த்தர் நம்மோடு பேசின இந்த காரியங்களை கொஞ்சம் உடைய மனதிலே கொண்டு வந்து தியானித்து பாருங்கள். இதிலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். உடைய சமூகத்தில் ஆண்டு உடைய பாதுகாப்பில் உடைய வல்லமையில் ஆண்டு நம்பிக்கையாக இருப்பேன். என்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தால் ஒரு நாளும் உண்மையில் வைத்திருக்கிற நம்பிக்கையை நான் விட மாட்டேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்தியான வேளைக்காக நன்றி சொல்லுங்கள். நீர் எங்களோடு இந்த நாளிலே பட்சமாய் பேசி நம்முடைய நல் வார்த்தைகளுக்காய் சொல். நீர் எங்கள் மேல் எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கு. கர்த்தாவே, உமக்கு எங்களை ஒவ்வொருவரை குறித்து ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நாங்கள் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒரே குடும்பமாக ஏகோபித்து கேட்கிறோம். உடைய நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேறணும். உடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில பூரணமாய் நிறைவேறும். அதுக்கு என்ன கிரயம் செலுத்த வேண்டுமானாலும் நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். குடி வந்த சபையாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடைய தயவுள்ள நல்ல கரம் சிரம் தாழ்த்தி இருக்கிற ஒவ்வொரு மீதும் தங்கட்டும். தேவ பிரசன்னத்தோடு கலைந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் உங்களுடைய பிரசன்னத்திலே நாங்கள் நிலைத்து நிற்க, உங்களுடைய பிரசன்னத்திலேயே தங்கி தாபரிக்க, எந்த சூழ்நிலையும் உங்களுடைய சமூகத்தை இழந்து விடாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா கன துதி மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும்
இந்த மனைவிடு கூட இன்றும் இன்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழியில் வேத பாடும் மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 பல்லார்டு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566222003. மற்றொரு எண் 9551648083. மற்றும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 04426703685. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை பார்க்கவும். நம் திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambur.ministries.org. கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.